السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون. نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل. ألا إن سلعة الله غالية. ألا إن سلعة الله الجنة، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு அவண்ட தனிப்பட்ட கிருபையின் காரணமாக, அன்பின் காரணமாக ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ரமதான் என்ற மாதத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறார். ரப்புல் ஆலமீன் தெளிவாகவே ஹதீஸுல் குத்ஸில் சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான்: யபன ஆதம் இன்னி லம் அஹ்லுகுக்கும் லிஉக்திர பிகுமுல் கில்லா வலா லிஅஸ்தஅனிஸ பிகுமுல் வஹ்ஷா வலா லிஅம்ரின் வலா அலா அம்ரின் கத அஜஸ்து அன்ஹு. ஆதமுடைய மகனே, நான் இந்த உலகத்தில் உன்னைய படைத்த நோக்கம் இன்னி லம் அஹ்லுகுக்கும் லிஉக்திர பிகுமுல் கில்லா, என்னுடைய படைப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது, எனவே என்னுடைய படைப்புகளுடைய நம்பரை கூட்டோணும் என்றதுக்காக வேண்டி, படைப்புகளை கூட்டோணும் என்பதற்காக வேண்டி நான் உன்னைய படைக்கல. வலாலி அஸ்தஅனிஸ பிகுமுல் வஹ்ஷா, நான் தனித்தவனாக இருக்கிறேன், என் இந்த தனிமையை போக்குறதுக்காக வேண்டி மனிதர்களாகி உங்களைய நான் படைத்தேன் என்பதாக நீங்கள் எனக்கு வாழும். வலாலி அம்ரின் வலா அலா அம்ரின் கத அஜஸ்து அன்ஹு, ஒரு விஷயம் என்னையால் செஞ்சு கொள்ளலா, சாதிச்சு கொள்ளலா, எனவே மனிதர்களாகி உங்களைய படைத்த அந்த விஷயத்தை நான் சாதிக்க போறேன், அந்த நோக்கத்திலையும் நான் உன்னைய படைக்கல. அப்ப ஏன் அல்லாஹ் படைத்தான்? இன்னமா ஹலக்துக்கும் லிதஅபுதூனி தவீலா வதذ்குரூனி கஸீரா வதுஸப்பிஹூனி புக்ரதன் வஅஸீலா. நான் உன்னைய படைத்த நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், லிதஅபுதூனி தவீலா, நீ நீண்ட நேரம் இபாதத்தில் காலத்தை கழிக்கணும். லிதஅபுதூனி தவீலா வதذ்குரூனி கஸீரா, அதிகமாக என்னைய திக்ர் செய்யணும். வதுஸப்பிஹூனி புக்ரதன் வஅஸீலா, காலையில் மாலையில் நீ என்னைய துதி பாடணும், என்னைய புகழணும். இதுக்காக வேண்டிதான் நான் உன்னை படைத்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான்.
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரபுல் ஆலமீன் படைத்த ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது. அந்த நோக்கத்தை மனிதர்கள் மறந்து வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வருடமும் ரமதான் என்ற ஒரு மாதத்தை வழங்கி மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோக்கத்தின் பக்கம் அழைத்து கொண்டே இருக்கிறார். ரபுல் ஆலமீனுடைய நோக்கமே என்ன? மனிதர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காகவே இந்த ரமதான். ரமதா என்ற வார்த்தையுடைய கருத்து என்னென்றா சுட்டு எரிக்கிறது. சுட்டு எரிக்கிறது தான் ரமதா என்று சொன்னாவே கருத்து. எதை சுட்டு எரிக்க? மனிதன் செய்யக்கூடிய எல்லாம் பாவங்களை ரப்புல் ஆலமீன் சுட்டு எரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். எனவே இந்த ரமதான்ல உன்னுடைய எல்லாம் பாவங்களை சுமந்து கொண்டு வா, எல்லாத்தையும் மன்னிக்கிறான், நோக்கத்தின் பக்கம் திரும்பு என்றதுதான் அல்லாஹ் இந்த ரமதானை வச்சிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் நினைக்கக்கூடாது பசியில இருக்கிறது நோக்கம் இல்லை, பசியில இருக்கிறது நோக்கமே இல்லை. ரப்புல் ஆலமீனுடைய நோக்கம் பாவங்களை மன்னிக்கணும் என்பதுதான். எனவே எங்களுக்கு நாங்கள் போட்டிருக்கிற தலையங்கமே என்ன? ரையான் என்ற சொர்க்கத்தின் பக்கம் நாங்கள் போகக்கூடிய பயணம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதானுடைய நோக்கமே குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்றான். குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மனிதர்களே, உங்களுக்கு நாங்கள் ஏன் நோன்பை கட்டாயமாக்கி இருக்கிறோம் என்றா நீங்க எல்லாமே தக்குவாதாரிகளாக ஆகிறதுக்கு. இப்போ ஒரு கேள்வி ஒன்று வரும், தக்குவா என்றா என்ன? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலமாக்கள் கிதாபில் எழுதுறாங்க, தக்குவா என்று சொல்றது கஃபுன் நஃப்ஸி அனில் ஹவா, டு கிரஷ் யோர் ஈவல் டிசையர்ஸ். உங்களோட உள்ளத்தில் வரக்கூடிய ஹராமான உணர்வுகள், ஹராமான சிந்தனைகள், இவைகளை விட்டு உங்களோட நஃப்ஸை அடக்கிறது, கிரஷ் பண்றது இருக்குதே, இதுதான் தக்குவா என்றா கருத்து என்பதாக சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு விஷயத்தை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளணும். ரப்புல் ஆலமீனுடைய நெருக்கத்தை அடைகிறதுக்கு, அல்லாஹ்வுடைய மஹ்பூபாக, அல்லாஹ்வுடைய நண்பனாக மாறுறதுக்கு, அல்லாஹ்வுடைய நண்பர்கள் யாரு? அதையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இன் அவுலியாஉஹு இல்லல் முத்தகூன். அல்லாஹ்வுடைய நண்பர்கள், who are the friends of Almighty Allah, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தக்வாதாரிகளை தவிர வேற யாருமே என்ற கூட்டாளி இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே ரமதானுடைய நோக்கமே என்ன? ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய நண்பனாக, அவுலியா இன் அவுலியாஉஹு இல்லல் முத்தகூன். ரமதானுடைய நோக்கமே ஆக பாவத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவனையும் ஆக நெருங்கின நண்பனாக ஆக்குறது தான். ரமதானுடைய நோக்கமே அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அடைகிறது தான். எனவே முக்கியம் என்ன? ரமதானுடைய நோக்கமே அல்லாஹ்வுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆகிறது. ஆனால் நோக்கத்தை சரியான அமைப்பில் விளங்காம பசியில மட்டும் இருந்துட்டு ரமதானை முடிச்சிட்டோம் என்றா என்னைய மாதிரி உங்களைய மாதிரி ஒரு நஷ்டவாளி இல்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அல்லாஹ்வுடைய நேசனாகிறதுக்கு தக்வாதாரி ஆகணும். தக்வா உடைய டெஃபினிஷன் நான் ஒவ்வொன்றும் ஒரு ஆர்டருக்கு, ஒரு சிஸ்டமேட்டிக்கலி தான் சொல்ல பார்க்குறேன். கொஞ்சம் கவனமாக இருந்தால் ஆரம்பித்தது என்ன, முடிகிறது என்ன, முதல் 20 நிமிஷம் நான் எதை பேசுவேன் என்றா ரப்புல் ஆலமீனுடைய நேசனாகிறதுக்காக வேண்டி முதல் கண்டிஷன், ரெண்டாவது 20 நிமிஷம் அல்லாஹ்வுடைய நேசனாகிறதுக்காக வேண்டி ரெண்டாவது கண்டிஷன். இந்த ரெண்டு மட்டும்தான் என் பயான்ல சுருக்கம். அந்த முதல் கண்டிஷன் இதுதான் ஆக முக்கியமானது. அதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் ரமதானே தந்திருக்கிறார். ரமதானுடைய நோக்கம் சுட்டு எரிக்கிறது. எதை சுட்டு எரிக்கிறது? பாவம். எனவே பாவத்தை சுட்டெரிக்கி ஒரு எரிச்சு யாராக ஆகிறதுக்கு? தக்குவாதாரியாக ஆகிறதுக்கு. தக்குவா என்றா என்ன? தக்குவா என்றாவே கஃபுன் நஃப்ஸி அனில் ஹவா, உங்களோட ஈவல் டிசையர்ஸ்ல இருந்து உங்களோட நஃப்ஸை அடக்கிறதுக்கு பேர் தான் தக்குவா. தக்குவாவை அடைந்தா என்ன கிடைக்கும்? அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா
குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வ அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி, ஒரு நாள் நான் அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கோணுமே என்ற ஒரே ஒரு பயத்தின் காரணமாக, one day I have to stand in front of Allah, அந்த பயம், அடே அல்லாஹ்க்கு முன்னால நிக்கோணுமே அப்பா. வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா, உள்ளம் சொல்லுது பொனோகிராஃபிய பார், உள்ளம் சொல்லுது வட்டியை எடு, உள்ளம் சொல்லுது ஹராத்த செய், உள்ளம் சொல்லுது ட்ரக்ஸ பாவி, உள்ளம் சொல்லுது மியூசிக்க கேள், உள்ளம் சொல்லுது ஒரு மோசமான ஒரு மூவியை பார். ஒவ்வொன்றும் ஈவல் டிசையர்ஸ் வருவது. வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, அந்த ஈவல் டிசையர்ஸ்ல இருந்து, அந்த உணர்வுகள்ல இருந்து நஃப்ஸ அடக்குறார். ஏன்? ஒரு நாள் அல்லாஹ்க்கு முன்னால நிக்கணுமே, என் உம்மா இல்ல பாக்குறதுக்கு, என் வாப்பா இல்ல பாக்குறதுக்கு, என் மனைவி இல்ல பாக்குறதுக்கு, என் ஹஸ்பண்ட் இல்ல பாக்குறதுக்கு, என்னைய பாக்குறதுக்கு யாரும் இல்ல, ஆனா அல்லாஹ்க்கு முன்னால் ஒரு நாள் நிக்கணுமே. எனவே அந்த ஈவல் டிசையர்ஸை கிரஷ் பண்றார். ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர் ஒதுங்கக்கூடிய இடம் சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் சொல்றார். எனவே அதை அடையிறதுக்காக வேண்டிதான் ரமதான், அந்த தக்வாவை அடையிறதுக்காக வேண்டிதான் ரமதான். ஒன்றை நானும் நீங்களும் விளங்கணும், பாவம் என்றது அல்லாஹ் படைச்சு இல்லாட்டி, இப்ப கேள்வி கொண்டு வரும், என்னத்துக்கு அல்லாஹ் பாவத்தை படைச்சான்? பாவம் என்றதை மட்டும் அல்லாஹ் படைக்க இல்லாட்டி நன்மையுடைய இன்பத்தை நானும் நீங்களும் காணவே மாட்டோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால எந்த ஆடையும் இல்லாம ஒரு பொம்பளைய வச்சா, ஒரு பெண்ணை வச்சா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. ஏன்? ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மலாயிகாமார்களுக்கு ஈவல் டிசையர்ஸ் வாரத்துக்கு அவங்களுக்கு நஃப்ஸ் என்றதை அல்லாஹ் படைச்சே இல்லை. எனவே ஒரு பெண் ஆடையோடு இருந்தா என்ன, ஆடை இல்லாமல் இருந்தா என்ன, ஜிப்ரீலுக்கு என்ன வித்தியாசம் வரும்? எனவே தக்குவா என்ற தன்மை இருக்குதே, இது இன்சானாகிய எனக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் இருக்குது. மலாய்க்காமார்களுக்கு தக்குவா இருக்குதா? தக்குவா மலாய்க்காமார்களுக்கு இல்லவே இல்லை. அப்ப தக்குவா, அப்ப அவங்க பயப்படுறது, அதுக்கு பேர் ஹஷ்யா. ஹஷ்யா, ஹஷ்யான்னு சொன்னா பயம். தக்குவா என்று சொல்றது பாவத்துடைய எண்ணம் வந்து அந்த பாவத்துடைய எண்ணங்களை கிரஷ் பண்ணி உள்ளத்துல வரக்கூடிய பிரகாசம் நூர், அதுக்கு பேர் தான் தக்குவா. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலாயிகாமார்களுக்கு தக்குவா இல்ல, அவங்களுக்கு ஹஷ்யா இருக்குது, அல்லாஹ்வுடைய பயம் இருக்குது. நான் அல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சா, அல்லாஹ்க்கு லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், மலாயிகாமார்களுக்கு எது சொல்லப்பட்டுச்சோ அதை மட்டும்தான் செய்வாங்க. அவங்களுக்கு ஈவல் டிசையர்ஸ் என்றது இல்லை. நீங்க ருக்குலே இருங்க, அவர் ருக்குலே இருப்பார். நீங்க சுஜூதிலே இருங்க, அவர் சுஜூதிலே இருப்பார். நீங்க மழை பெய்ய வைங்க, மழை பெய்ய வைப்பார். நீங்க சூரியனுக்கு நீங்க ஹிதமத் செய்யுங்க, அதே செய்வாங்க. பூம்புக்கு சில மலாய்க்காமார்கள், கண்ணை பாதுகாக்கிறதுக்கு சில மலாய்க்காமார்கள், அவங்க அவங்களோட ஜொப்பை செய்வாங்க. அதுக்கு மாற்றம் செய்ய அல்லாஹ்வுடைய பயம் இருக்குது. ஆனா அவங்களுக்கு தக்குவா வருமா? தக்குவா வரவே வராது. ஏன்? அவர்களுக்கு ஈவல் டிசையர்ஸ் என்றது அல்லாஹ் படைக்கல. ஆனா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே அந்த ஈவல் டிசையர்ஸ் வரக்கூடிய நேரத்தில் நஃப்ஸ அடக்கி வரக்கூடிய அந்த பிரகாசம் நூறுக்கு பேர் தான், அந்த பிரகாசத்துக்கு லைட்டுக்கு பேர் தான் தக்குவா. எனவே மலாய்க்காமார்களுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரப்போறான். அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு மாசம். ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது இந்த ரமதான்ல தக்குவாதாரியாக ஆக. தக்குவாதாரிகள் தான் என்ற ஃப்ரெண்ட்ஸ் நபி, அதாவது மலாய்க்காமார்களை விட நெருக்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு உண்டாக்குவான். அல்லாஹ் பெருமைப்படுவான். ஏ ஜிப்ராயில், ஏனே மலாய்க்காமார்களே பாருங்க, உங்களுக்கு ஈவல் டிசையர்ஸ் இல்ல, ஆனா இந்த மக்களை பாருங்க, அந்த ஈவல் டிசையர்ஸ் பாவத்துடைய எண்ணங்கள் இருக்கக்கூடிய நேரத்திலையும் நஃப்ஸ அடக்கி எனக்கு வழிபடுறாங்களா இல்லையா, அவர்கள் தான் என்னுடைய நேசர்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதன் பாவம் செய்யறதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று எங்களுக்கு வெளியே உள்ளது, அது என்ன? ஷைத்தான். ரெண்டாவது எங்களுக்குள்ள உள்ளது, அது என்ன? நஃப்ஸ். எனவே ரமதானுடைய மாதம் வந்தவுடனே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான், யா ஜிப்ராயில் இஹ்பித் இலல் அர்த ஃபஸ்ஃபத் மரதத ஷயாத்தீன் குல்லஹும் பில் அக்லால் ثم اقذفهم في البحار.
ஜிப்ராயில் நீங்க உலகத்துக்கு இறங்குங்க, மனிதர்களை பாவத்துல போடக்கூடிய அந்த ஷயாத்தீன்களை ஷைத்தான்களை சங்கிலியால கட்டி தூக்கி நீங்க கடல்ல வீசுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எனவே ரமதான்ல ஷைத்தான், அதாவது மக்களை பாவங்கள்ல ஃபசாதுல ஃபித்னால போடக்கூடிய ஷைத்தான் அல்லாஹ் கட்டி கடல்ல வீசுறார். அதை சுட்டி தான் சும்மா கேட்டு பாருங்க, 20 ரக்காத் தொலைலுமா? 20ஆ? 2 ரக்காத்தே கஷ்டமா இருக்குது. ஆனா பொற பார்த்தாச்சு என்று சொன்னா அன்றைக்கு இரவேல எல்லாமே 20 ரக்கா. அது எப்படியாப்பா தொழுந்தீங்க? வேறொன்றும் இல்லை, கூட்டாளி இல்லை, அவ்வளவுதான். ஷைத்தான் இல்லைன்னு வந்தோடனே எங்களுக்கே விளங்காம நாங்க எவ்வளவு நன்மைகளை செய்யறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் இப்ப எங்களைய ஒரு டாக்டர் கிட்ட போனோடனே என்ன சொல்லுவாரு? இந்த ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க, இந்த ரிப்போர்ட் எடுத்து வாங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் உங்களோட சிச்சுவேஷன் எங்களுக்கு விளங்கும். ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு ரமதான்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கேனிங் ஒன்று செய்கிறான். என்ன? அல்லாஹ் ஷைத்தான் அப்படியே நிப்பாட்டிட்டான். ஏ முர்ஷித், உங்களுக்கு உங்களோட ரியாலிட்டியை பார்க்கணுமா? ஓயா அல்லாஹ், ஷைத்தான் இல்லாம நீ எப்படி என்றது உனக்கு பார்க்கணும் என்றால் ரமலான்ல பாருங்க. இந்த ரமதான்லையும் படம் பார்க்கறது விடுறதுக்கு தயார் இல்லை. இந்த ரமதான்லையும் மியூசிக் கேட்கறதுக்கு விடுறதுக்கு தயார் இல்லை. இந்த ரமதான்லையும் போனோகிராஃபி, இந்த ரமதான்லையும் ட்ரக்ஸ், இந்த ரமதான்லையும் ஹராத்தை விடுறதுக்கு தயார் இல்லை. ஷைத்தானை பிளேம் பண்ணவான என்று அவனே இல்லை. ஷைத்தான் இல்லாம நீ இன்னும் ஷைத்தானாக தான் இருக்கிறாய். இந்த ரமதான்லையும் குர்ஆன் ஓதுறதுக்கு ஆசை வருவதில்லை. இந்த ரமதான்லையும் தராவீஹ் தொழுகிறதுக்கு ஆசை வருவதில்லை. இந்த ரமதான்லையும் திக்ர் செய்யறதுக்கு ஆசை வருவதில்லை. இந்த ரமதான்லையும் அமல் செய்யறதுக்கு ஆசை வருவதில்லை. பாவத்தை விடுறதுக்கு ஆசை வருவதில்லை. அல்லாஹ் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து காட்டுறான், ஷைத்தான் இல்லாமலே நீ இப்படி ஷைத்தானா இருக்கிறாயே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்ப அல்லாஹ் எங்களுக்கு வழிய காட்டுறான், எப்படி திருந்தோணும், எப்படி திருந்தோணும். இந்த ரமதான்ல அல்லாஹ்க்கு நோக்கமே எங்களை திருத்த வைக்கிறதுக்கு. எனவே ரப்புல் ஆலமீன் எப்படியா கொண்ட விஸ்டம், எப்படியா கொண்ட ஹிக்மத் என்றா, அல்லாஹ் ரமதான்ல முக்கியமான 2 ஹலால அல்லாஹ் ஹராமாக்குறான். முக்கியமான 2 ஹலால் அல்லாஹ் ஹராமாக்குறான். என்ன முக்கியமான 2 ஹலால்? சாப்பிடுறது ஹலால், 2வது மனைவி ஹலால். சாப்பிடுறது, குடிங்க, தின்னுங்க, ஹலால். மனைவி ஹலால். ரப்புல் ஆலமீன் சொல்றான், ரமதான்ல சஹர் ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வர காட்டியும் சாப்பாடு குடிப்பு ஹராம். மனைவியோட உண்ட ஆசைகளை பரிபூர்ணமாக்குறது ஹராம். அல்லாஹ் ஹலால ஹராம் ஆக்குறான், ஹலால ஹராம் ஆக்குறான். இப்ப நல்ல யோசிங்க, தட்ட தனிய ஒரு 10 வயசு புள்ள இருந்தாலும் ஒரு ரூம்குள்ள ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குது, சரியா 5:30 மணிக்கு அப்படி சிங்களம் சொல்லுவாங்க யக்கை கண்ட படகினி என்று, அப்படி பசி இருந்தாலும் அந்த அந்த 10 வயசு பொடியன் கூட ஃப்ரிட்ஜை திறந்து உம்மா இல்லை, வாப்பா இல்லை, டீச்சர் இல்லை, ஒஸ்தாது இல்லை, ஆனால் அந்த புள்ளைக்கும் காட் கான்ஷியஸ்னஸ், காட் கான்ஷியஸ்னஸ், அல்லாஹ் என்னைய பார்க்கிறான் என்ற ஒரே ஒரு சிந்தனைக்கு அந்த ஹலால அல்லாஹ் ஹராமாக்கினான். எனவே வானம் என்றுதான். மனைவியை பார்க்க கொள்ள ஆசை வரும், அடே பசந்தா உடுத்து வந்திருக்கிறா, தேவைகளை இல்லை இல்லை, அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறான், வானம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் கேட்கிற கேள்வி என்னென்றா, ஏ மனிதர்களே, இந்த ரமதானுடைய மாதத்துல நான் உனக்கு ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வர காட்டியும் 2 ஹலால ஹராமாக்கக்கூடிய நேரத்துல இந்த காட் கான்ஷியஸ்னஸ் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி தின்னாம குடிக்காம மனைவி கிட்ட போகாம இருக்கிறாய். இப்ப அல்லாஹ் கேட்கிற கேள்வி, 1400 இயர்ஸா நான் எத்தனையோ விஷயத்தை ஹராமாக வச்சிருக்கிறேன். இந்த ஹலால ஒரு மாசம் பகலுடைய நேரத்துல ஹராமாக்கக்கூடிய நேரத்துல நீ நஃப்ஸை கண்ட்ரோல் பண்றாய். why can't you control your nafs on all those prohibited things என்றதான் அல்லாஹ் கேட்கிறார். ஏன் why can't you control your nafs? ஏன் இப்போ உனக்கு கண்ட்ரோல், இதே உனக்கு ஹலால் ஒரு மாசத்துல காலையிலேருந்து மாலை வர காட்டி ஹராமாக்க கொள்ள நைட்டுக்கு ஏனும் பிரச்சனையே இல்லை. ஆனா பகல்ல ஹராம், அல்லாஹ் ஹராமாக்கின ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி தனிமேல இருந்தாலும் செய்யாம இருக்கிறாய், நஃப்ஸை அடக்குறாய். பசியாண்டு கேட்டால் 5:30 மணிக்கு எல்லாத்துக்கும் பசிதான், இல்லாமல் இல்லை, பொய் சொல்ல தேவையில்லை, பசிதான். ஆனால் ஏன் தின்னாம இருக்கிறோம்? அல்லாஹ் வாரம் சொன்னான், அல்லாஹ் பார்க்குறான். அந்த அல்லாஹ் கேட்குறான், அடே அதே மாதிரி தானே ஜினாவை ஹராமாக்குறேன், வட்டியை ஹராமாக்கினேன், பெண்கள் உனக்கு பார்க்கறதுக்கு ஹராமாக்கினேன், மியூசிக் ஹராமாக்கினேன், மூவி ஹராமாக்கினேன், ட்ரக்ஸ் ஹராம்.
அப்ப அந்த நேரத்தில் நான் பார்க்கிறேன் என்ற சிந்தனையே வராமல் இருக்குது. அதை தான் அல்லாஹ் கேட்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலமாக்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம், இந்த கையில் இருக்கக்கூடிய பேப்பர், இந்த பேப்பரை நான் இப்படி ரோல் பண்ணிட்டேன், நல்ல விளங்குது உங்களுக்கு. இந்த பேப்பரை நேரையாக்கணும் வேண்டாம், என்ன செய்யணும்? இப்போ பார்த்தாலும் இப்படி வளைஞ்சு கொண்டே தான் இருக்குது. இந்த பேப்பரை ரோல் ஆக்கின பேப்பரை நேரையாக்குறதுக்கு என்ன செய்யணும்? அடுத்த பக்கம் ரோல் பண்ணணும். இந்த பக்கத்துக்கு ரோல் பண்ணினா என்ன நடக்கும்? அப்படியே ஸ்டேபிள் ஆகிடும். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ரமதான்ல ஏன் ஹலால ஹராம் ஆக்கினான் என்றா, நீங்க ஹராத்தை செஞ்சு 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 உங்களோட நஃப்ஸ் ஒரு பக்கத்துக்கு ரோல் ஆகி தான் இருக்குது. இப்போ ரப்புல் ஆலமீன் அடுத்த பக்கத்துக்கு ரோல் பண்றான், என்ன? ஹலால ஹராமாக்குறான். எனவே அல்லாஹ் ஹலால ஹராமாக்குறதுக்கு அடுத்த பக்கம் ரோல் பண்ணினா நாங்கள் ஸ்டேபிள் ஆகிடுவோம். எவ்வளோ பெரிய ஹிக்மத் ரப்புல் ஆலமீன் வச்சிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களான இந்த ஹிக்மத்தை விளங்காம, இந்த விஸ்டமை விளங்காம வெறுமனே பசியில மட்டும் இருக்கிறோம். அது சுற்றி தான் ஹதீஸ்ல தெளிவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மல்லம் யதா கௌல ஸூரி வல அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா ஃபீ அய்யதா தஆமஹு வ ஷராபஹு ஓ கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரமதானுடைய மாதத்திலேயும் யார் ஹராத்தை விடலையோ, ஹராமான பேச்சுகளை விடலையோ, ஹராமான செயல்களை விடலையோ, அல்லாஹ்க்கு நீங்க பசியில் இருக்கிறதுல எந்த தேவையும் இல்லை என்பதாக அல்லாஹ். எனவே அது சுட்டிதான் ரசூல்லா மிம்பருக்கு ஏறக்கூடிய நேரத்தில் ஆமீன், அடுத்த ஸ்டெப் ஆமீன், அடுத்த ஸ்டெப் ஆமீன். சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், வளமைக்கு மாற்றமாக என்ன 3 மிம்பருக்கு 3 ஸ்டெப்ஸ் ஏறக்குள்ள ஆமீன் சொன்னீங்க? சொன்னாங்க, ஜிப்ரீல் பதுஆ செஞ்சார், நான் ஆமீன் சொன்னேன். அதுல ஒன்றுதான், ரமதானுடைய மாதம் வந்தும் யாரு தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடிக்கொள்ளலையோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும். ஜிப்ரீல் துஆ கேட்டார், நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக. எனவே ரப்புல் ஆலமீன், நான் சொல்றதை யாரும் தவறா நினைக்க வேணும். பொதுவாக ரமதானுடைய மாதம் வந்தோடனே நாங்கள் ஒரு சிலவங்க என்ன எடுப்பாங்க, ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து பேனி ஒன்று எடுத்து நான் யாருக்கு சதகா கொடுக்கணும், எந்த பள்ளியில் தராவிஹ் தொழணும், எந்த இமாமுக்கு பின்னால் கியாமுல் லைல் செய்யணும், நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஜிக்ரு செய்யணும், எவ்வளோ குர்ஆன் ஓதணும், அப்படியே மார்க் வச்சுக்கொண்டு நன்மையுடைய லிஸ்டே போடுவாங்க. ஆனால் உலமாக்கள் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், ரமதான் வந்தால் பேப்பர் எடுங்க, பேன் எடுங்க, நன்மையுடைய லிஸ்ட்டை ஃபஸ்ட்டுக்கே போடவானம். என்னையால் நடக்கிற ஹராம் இருக்குதே, அந்த ஹராத்துடைய லிஸ்ட்டை போடுங்க. நான் இன்னும் கொஞ்சம் தேவையில்லாமல் அது இதை பார்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கு குடுக்கல் வாங்கல்ல வட்டியோட தொடர்பு வச்சிருக்கிறேன், நான் இந்த பாவங்களை செய்கிறேன், இந்த பாவத்துடைய லிஸ்ட்டை போட்டு எது வர காட்டியும் நான் இந்த ரமதான்ல தௌபா செய்யலையோ, என்ற பாவங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கலையோ, அது வர காட்டியும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தக்குவா என்ற அதனுடைய வாசத்தை கூட அடைய மாட்டோம். தக்குவாவை அடையிறதுக்கு தராவீஹ் இல்ல, தக்குவாவை அடையிறதுக்கு குர்ஆன் திலாவத் இல்ல, தக்குவாவை அடையிறதுக்கு கியாமுல் லைல் இல்ல, தக்குவாவை அடையிறதுக்கு முதலாவதாக சதகா இல்ல, தக்குவாவை அடையிறதுக்கு முதலாவதாக பாவங்களுக்கு கமா அல்ல, பாவங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதுக்காக வேண்டிதான் ரமதானே அல்லாஹ் தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சிலவங்க என்ன வைப்பாங்கன்னா கமாவை வைப்பாங்க. இந்த ரமதான்ல என்ன நான் படம் பார்க்குறதே இல்லையா ஹஸ்ரத், என்ன ரமதானில் மட்டும் படம் பார்க்குறல்ல, அதாவது கமா ஒன்று வச்சிருக்கிறார். அந்த ட்ராமாஸ் தொடர்ச்சியாக போகல என்ன சொல்லுவாங்க, மத்து சம்பந்தாய், டு பி கண்டினியூட், அப்படி தானே. மத்து சம்பந்தாய் என்றால் நெக்ஸ்ட் வீக் அதில் தொடர் வரும். கடைசிக்கு முடிஞ்சால் நிமி என்று போடுவாங்க, நிமி என்றா முடிஞ்சு. நாங்கள் எல்லாம் என்ன மத்து சம்பந்தாய், எனக்கு அவட இருக்கிற தொடர்புக்கு கமாதான். ரமலானில் கூடாதே ஹஸ்ரத், அடே ரமலானில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலே கூடாது அவனுக்கு. ரமதானில் நான் படம் பார்க்குறதே இல்லை, ரமதானில் நான் பார்க்க, அல்லாஹ்க்கு கமா இல்லை தேவை, அல்லாஹ்க்கு ஃபுல் ஸ்டாப் தான் தேவை. எனவே ரமதானில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது, அடே பாவங்களுக்கு மன்னிப்பு தேடிக்கொள்ள இல்லையா, அல்லாஹுடைய அந்த தக்வா அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. உதாரணத்துக்கு
அப்துல் கனி பூல்பூரி ரஹிமஹுல்லா வாகனத்தில் போகிறாங்க. அவங்களோட முரீதோட மௌலானா அக்தர் சாஹிப் டிரைவர் ஓட்டிக்கொண்டே போகிறாங்க. 2 பேரும் வாகனத்தில் போகிறாங்க. வாகனம் கூலாகுது இல்லை. அந்த நேரத்தில் சொன்னாங்க, என்னப்பா வாகனம் சூடாக இருக்குது? டிரைவர் சொல்கிறாரு, ஹசரத் கொஞ்சம் உங்களோட ஷட்டர்ஸை பாருங்கள், ஏதாவது ஷட்டர்ஸ் திறந்திருக்குதா? பார்த்தா ஷட்டர்ஸ் திறந்திருக்குது. அது சுட்டி ஏசி போட்டிருக்குது, வாகனம் கூலாகுது இல்லை. பெரியார்கள் என்ன நிலைமைகள் வந்தாலும் அதில் படிப்பினை பெறுவாங்க. அப்துல் கனி பூல்பூரி ரஹிமஹுல்லா அவங்க சொன்னாங்க, பாருங்கள் அக்தர் எவ்வளோ பெரிய பாடத்தை எல்லாம் படித்து தாராங்க. என்ன ஏசி போட்டு ஏசி கூலாக இல்லை, ஷட்டர்ஸ் திறந்திருக்கு, என்ன பாடம் இதில்? சொன்னாங்க, என்ன பாடம் என்றா, மக்கள் நன்மைக்கு மேலே நன்மைகளை செய்கிறாங்க. தராவி தொழுகிறாங்க, கியாமுல் லைல் தொழுகிறாங்க, சதகாக்களை கொடுக்குறாங்க. அது மட்டுமல்ல, ரமதான் வந்தால் உம்ராவும் போய்த்து அடிப்பாங்க. ரசூல்லாவோட உம்ரா செஞ்ச மாதிரி தானா. எனவே இவ்வளோ நன்மைகளை செய்கிறாங்க, ஆனால் தக்குவாவை அடைகிறாங்க இல்லை. ரமதானில் நோக்கமே தக்குவாவை அடைகிறதுக்கு. அடைகிறாங்க இல்லைண்டா, பாவத்துடைய ஷட்டர்ஸ் திறந்திருக்குது. ஏசி மூலமாக காற்று வருவது, ஆனால் ஜன்னல் திறந்திருக்குது, அது எல்லாமே வெளியே போகுது, அந்த கார் கூலாகுது இல்லை. தராவி மூலமாக ஒரு பிரகாசம் வருவது, துஆ மூலமாக ஒரு பிரகாசம் வருது, உம்ரா மூலமாக பிரகாசம் வருது, ஆனால் பாவங்களுடைய ஜன்னல் திறந்திருக்குது, அது எல்லாமே வெளியே பெய்த்து கொண்டே இருக்குது. தக்குவாவை அடைவாரா? தக்குவாவை அடையவே மாட்டார். எனவே ரமலான் வந்துட்டு போச்சு, ஆனால் அல்லாஹ் எதிர்பார்த்த தக்குவாவை அடைஞ்சாரா? இல்லை. எனவே பாவங்களை விடாம, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், நான் எனக்கு சொல்றேன், பாவங்களை விடாம அல்லாஹுடைய நேசன் அமல்களுடைய ருசி ஒரு நாளும் கிடைக்கவே கிடைக்காது. என்ன அமல் செஞ்சாலும் அது கெம்மக் நே ஹசரத், பேஷன் நே ஹசரத், கம்மலி ஹசரத், தக்பீரை கட்டினா அப்படிதான். இல்லைங்க இமாம் சாப் இன்னா என்று ஆரம்பிக்கலே என்ன ஓத போறானோ தெரியா. இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி. அப்பா, ஏன் சூரத்து நூஹ் சரியான வெரிசி. சும்மா சரி, இன்னா அஅதைனா கல் கௌசர். மாஷா அல்லாஹ், 3 ஆயத்தோட எல்லாம் முடிஞ்சு. இதா ஹாலத். அந்த அமலுடைய ருசி இல்லை. ஏன்? பாவங்களை விடுறதுக்கு தயார் இல்லை. யாருக்கு பாவத்துடைய ருசி இருக்குதோ நன்மையுடைய ருசி அல்லாஹ் தரவே மாட்டான். யாருடைய பார்வைகள் ஹராத்தில் இருக்குதோ குர்ஆனை பார்க்கறதுக்கு, நன்மைகளை பார்க்கறதுக்கு அல்லாஹ் ஆசை உண்டாக்கவே மாட்டான். பாவத்தில் ஒரு இன்பம் இருக்குதா? அல்லாஹ் பாவத்தில் இன்பத்தை வச்சிருக்கிறான். அதுதான் எங்களுக்கு மலாய்க்காமார்களுக்கும் வித்தியாசம். மலக்குமார்களுக்கு பாவத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்? ஈவல் டிசையர்ஸ் இல்லை. எனக்கும் உங்களுக்கும் இருக்குது. அதே அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதில் இருந்து நஃப்ஸை அடக்கிட்டு எப்போ நன்மையின் பக்கம் போவோமோ அல்லாஹ் அந்த நன்மையில இன்ட்ரெஸ்டை தாரான். அதான் ஒரு பெரியார் சொல்றார், ஏமானா மஅசியத் மே முஜ்ரிமானா தோடி லzzத் ஹே. நாங்க ஏற்றுக்கொள்றோம், பாவத்திலையும் அல்லாஹ் ஒரு இன்பத்தை வச்சுதான் இருக்கிறான். பாவத்திலையும் அல்லாஹ் ஒரு இன்பத்தை வச்சுதான் இருக்கிறான். मगर उस पालने वाले की ये कैसी बगावत है. ஆனா பாவம் செய்யக்கூடிய பாவியே, நீ மறந்துடாத, நீ பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய நிஅமத்களை வரம்பு மீறி போறாய். அல்லாஹ் தந்த நிஅமத்களை அல்லாஹ்க்கு எகென்ஸ்டாக, எதிராக நீ பாவிக்கிறாய். ज़रा सी देर की लज्जत हमेशा की नदामत है. நீ சொற்ப கால இன்பத்துக்காக வேண்டி பாவத்தை செய்கிறாய், ஆனா நிரந்தரமான கைசேதத்தில் விழ போறாய். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பாவத்துடைய ருசி இருக்குதே, அது டெம்பரரி. அது டெம்பரரி. பாவத்தில் ஒரு இன்பம் இருக்கும், ஆனா பாவத்தில் மன அமைதி இல்லை. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பாவத்தில் இன்பம் இருக்கும், பாவத்தில் மன அமைதி இருக்குதா? ட்ராங்குவாலிட்டி இருக்குதா? ட்ராங்குவாலிட்டியே இல்லை. அது கடைசிக்கு டிப்ரெஷனுக்கு வந்து சூசைடில் போய்த்து உங்களைய முடிக்கும். அது சுட்டி தான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எடுத்தா டே டு டே அவனுக்கு ஜினா திறந்தே வச்சிருக்குது. எடல்ட்ரி, ஜினா, ப்ராஸ்டிடியூஷன் அவங்களுக்கு எல்லாம் திறந்திருக்குது. ஆனாலும் ரேப்ஸ் கூட அங்கே நடக்குது. அது இல்லை, நான் விரும்பி இன்னொருத்தர் விரும்பி செய்கிறதுல இன்ட்ரெஸ்ட் பெய்த்துட்டு, நான் விரும்பி இன்னொருத்தர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் ஃபோர்சிபிளி செய்கிறது, அதான் செஞ்சு பார்க்கணுமே.
பாவம் இருக்குதே, அந்த பாவத்துல ஒரு ட்ராங்குவலிட்டி வராது. இதுக்கு பிறகு அது, அதுக்கு பிறகு இது, கடைசிக்கு டிப்ரெஷன், கடைசிக்கு சூசைட். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ்ல தெளிவாகவே வரக்கூடிய ஒரு விஷயம், ரமதான்ட நோக்கத்தை நானும் நீங்களும் விளங்கணும். அல்லாஹ்வுடைய வலியாக நேசனாக மாறுறதுக்கு முதல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி கண்டிஷன் சொன்னாலும் பிற இல்ல, பாவங்களை விட்டுடுங்க. ஹதீஸுல் குத்ஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அன்-நத்ரு சஹமுன் மின் சஹமி இப்லீஸ் மஸ்மூ. பார்வை இருக்குதே, ஹராமான பார்வை, இது விஷம் ஊட்டப்பட்ட ஷைத்தானுடைய அம்புகளில் நின்றும் ஒரு அம்புதான். மன் தரகஹா மின் மகாஃபதி, நான் இதை ஹராமாக்கி இருக்கிறேன் என்ற காரணத்துக்காக வேண்டி யார் தன்னுடைய பார்வைகளை பாதுகாப்பாங்களோ, அப்தல்துஹு ஈமானன் யஜிது ஹலாவத்தஹு ஃபீ கல்பிஹி, யார் கண்ணை பாதுகாக்கிறாங்களோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அல்லாஹ் சொல்றான், நான் எதை தருவேன் என்றா ஈமான கொடுத்து ஈமானுடைய ருசியை தருவேன். இபாதத்துடைய ருசி எங்க இருக்குது? கண்ணை பாதுகாக்கிறது. இது ஹதீஸுல் குத்ஸி. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா மின் முஸ்லிமின் யன்துரு இலா மஹாசின் இம்ரஅத்தின் அவ்வல மர்ரா ثم يغض بصره الا احدث الله عباده يجد حلاوتها. ஒரு முஸ்லிம் அவருடைய பார்வை ஒரு அழகான பெண்ணின் மீது படுவது, அதை பார்த்து ருசிச்சு கொண்டு ரசிச்சு கொண்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா அது இல்லாம ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பார்வை அழகான பெண்ணின் மீது படுவது அது ருசியா இருக்குது, ஆனா ஹராமின் காரணமாக பார்வையை தாழ்த்துறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு புதிய ஒரு இபாதத்தை கொடுத்து அந்த இபாதத்துடைய ருசியையும் அல்லாஹ் தருவார். அப்ப இபாதத்துடைய ருசி எங்க இருக்குது? பாவத்தை விடுறதுல தான் இருக்குது. இபாதத்துடைய இன்பம், குர்ஆன் எடுத்து ஓதுறதுக்கு ஆசை, ஒரு இமாமுக்கு பின்னால தொழுறதுக்கு ஆசை, ஒரு ஜிக்ர எடுத்து செய்யறதுக்கு. மகன் ஒரு 5 நிமிஷம் ஜிக்ர் செஞ்சுட்டு வாங்களே. 5 நிமிஷம் பாபா எனக்கு போறோம். அதே 5 ஹவர் படத்தை பார்த்துட்டு 5 ஹவர் மெச்ச பார்த்துட்டு வாரீங்க. 5 நிமிஷம் ஜிக்ர் ஏன் கஷ்டம்? பாவத்தை விடாம, பாவத்துடைய ருசி யாருக்கு இருக்குதோ இபாதத்துடைய ருசி அல்லாஹ் காட்டுறான். எனவே அந்த ஹதீஸுடைய கருத்தை பாருங்க, யாரு பார்வையை தாழ்த்துறாரோ அல்லாஹ் புதிய ஒரு இபாதத்தை கொடுத்து அந்த இபாதத்துடைய ருசி அல்லாஹ் தாரான். உலமாக்கள் விளக்கம் கொடுக்குறாங்க, யாரு பார்வையை தாழ்த்தாம பார்த்து கொண்டே ஹராத்தை பார்த்து கொண்டே ருசிச்சு கொண்டே இருப்பாங்களோ, வளமையா செய்யற அமலை கழட்டிட்டு அந்த அமலுடைய வெறுப்பு அல்லாஹ் தருவான். ஹஜ்ரத், நான் தஹஜ்ஜுத் தொழுந்து கொண்டு வந்தேன், இப்ப மிஸ் ஆகுது ஹஜ்ரத். நான் ஜிக்ர் செஞ்சு கொண்டு வந்தேன் ஹஜ்ரத், மிஸ் ஆகுது ஹஜ்ரத். ஹஜ்ரத், நான் ஜிக்ர் செய்கிறேன், நான் இன்பம் இல்லை ஹஜ்ரத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பாவத்துடைய, அதுதான் நான் சொல்றத தவறாக நினைக்க வேணும். யாரு சரி இந்த ரமதான்ல ஃபர்லான நோன்பை மட்டும் பிடிக்கிறார், 5 நேரம் தொழுகிறார், அதை தவிர தராவீஹும் இல்லை, கியாமுல் லைலும் இல்லை, அதே மாதிரி ஒரு குர்ஆனை சரி ஓதவும் இல்லை, ஆனா 100க்கு 100 எல்லாம் ஹராத்தை விட்டுட்டார், தௌபா செஞ்சிட்டார், இவர் சிறந்தவர். பாவத்தை விடாம அமலுக்கு மேல அமல் செய்றார் இவரை விட. உலமாக்கள் இன்னும் தெளிவா எந்த அளவுக்கு விளங்கப்படுத்துறாங்கன்றா, ஒரு மனிதன் பாவத்தை விடுவதின் காரணமாக அல்லாஹ்க்கு எவ்வளவு நெருங்குறாரோ அவர் நன்மை செய்யறதை விட அதிகமாக நெருங்குறார். மௌலானா அக்தர் சாஹிப் ஒரு கிதாப்ல எழுதுறாங்க, சொல்றாங்க, ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஹராத்தை விடுறார், தௌபா செய்கிறார், அதன் மூலமாக அவர் இரவேல 1000 ரகாத் தஹஜ்ஜுத் தொழுறதை விட சிறந்தது என்பதா. நாங்க 20 ரகாத் தராவீஹ சொல்லல, 11 ரகாத் கியாமுல் லைலும் வித்ரும் சொல்லல, 1000 ரகாத் தஹஜ்ஜுத் தொழுறதை விட வாழ்க்கையில ஒரு ஹராத்தை விடுவதின் மூலமாக அல்லாஹ்க்கு நெருங்குறார். இன்னும் எங்கட மொழியில சொல்றதாக இருந்தா, ஒருத்தர் சொர்க்கத்துக்கு 1000 ரகாத் தொழுறார், அவர் 1 கிலோமீட்டர் சொர்க்கத்துக்கு நுழைஞ்சார் என்றா, 1 கிலோமீட்டர் சொர்க்கத்துக்கு நெருங்குறார் என்றா, ஒரு ஹராத்தை விட்டார் என்றா 100 கிலோமீட்டர் சொர்க்கத்துக்கு நெருங்குறார். நான் சுத்தி 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 ஒரு விஷயத்தை தான் என்ஃபசைஸ் பண்ண பார்க்கிறேன். என்ன? அல்லாஹுடைய நேசனாகிறதுக்கு முதலாவது கண்டிஷன் ஹராத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்.
எனவே ரமதானுடைய நோக்கமே சுட்டு எரிக்கிறதுக்கு நான் தயார், நீ ஓண்ட முழு பாவத்தை எடுத்துக்கொண்டு வா, தௌபா செய், நான் சுட்டு எரிக்கிறேன், நீ என்ன நேசனாக மாறுவாய், என்ன ஃப்ரெண்டாக மாறுவாய். ஆனால் நானும் நீங்களும் நன்மைகளை கொண்டு போகிறோம், ஹராத்தை கொஞ்சம் வச்சுட்டு வாரோம், அதை தௌபா செய்கிறதுக்கு தயார் இல்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முதலாவது ரபுல் ஆலமீன் எதிர்பார்க்குறது ரமதான்ல, இதில் ஆண்கள் பெண்கள் எந்த வித்தியாசமும் இல்லை. ரபுல் ஆலமீன் இதில் ஆண்கள் பெண்களை ஒரே மாதிரி தான் வச்சிருக்கிறான். பாவங்களை விட்டுடுங்க. எனவே எவ்வளோ அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் ஒரு நாளும் நினைக்கக்கூடாது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் மன்னிப்பானா, நான் எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறேன், என்னைய மன்னிக்கிறதுக்கு நான் எவ்வளோ செஞ்சிருக்கிறேன் யாருக்குமே தெரியா, அல்லாஹ் எங்கே மன்னிக்க போகிறான். இல்லை, ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஸுமர்ல என்ன சொல்றான்? قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله. يا رسول الله قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم. தனக்கு தானே அநியாயம் செய்த அடியார்கள். அல்லாஹ் இந்த இடத்துல தஹஜ்ஜுத் தொழுகிறவரை பற்றி கேட்கல, அல்லாஹ் நோம்பு பிடிக்கிறவரை பற்றி கேட்கல, தொழுறவரை பற்றி சொல்லல. அந்த இடத்துல இந்த ஆயத்தில் அல்லாஹ் பாவிக்கிற வார்த்தை யார் சொல்ல, நீங்க சொல்லுங்க, யா இபாதி, யா இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு செல்லுங்க. இந்த அடியார்கள் யாரு? ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுத் தொழுறவர், கியாமுல் லைல் செய்கிறவர், குர்ஆன் ஓதுறவர். அல்லாஹ் சொல்றான், இல்லை 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 இல்லை, நான் இப்ப சொல்றது யாரு? என்னுடைய அடியார்கள். எப்படியா கொஞ்சம் அடியார்கள்? அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு தானே அநியாயம் செய்தவர்கள், பிறந்த நாளிலிருந்து இதுவரை காட்டியும் பாவம் மட்டும் செய்தவர்கள். அந்த பாவிகளை பார்த்து நீங்க சொல்லுங்க, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசையாக வானாம் என்பதாக சொல்லுங்க. என்னையும் அல்லாஹ் மன்னிப்பானா? நான் செய்யாத பாவமா? நிராசையாக வானம் என்று சொல்லுங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். எனவே ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்? நான் எல்லாம் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தயார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்போ என்ற அடுத்த 20 நிமிஷத்துக்கு நான் வரப்போறேன். என்ன? ஒரு மனிதன் முதலாவதாக பாவங்களை விட்டாதான் ரப்புல் ஆலமீனுக்கு நெருக்கத்தை ஆரம்பிக்கலாம். அதை விடுறதுக்கு தயார் இல்லையா? அது சுற்றிதான் ஹதீஸ்ல தெளிவாகவே சொல்லப்பட்டுச்சு, இந்த ரமதான்லையும் நீ தௌபா செய்யாம இருக்கிறாயா, உனக்கு நாசம் உண்டாகட்டும். ஜிப்ரீல் துஆ கேட்க ரசூல் ஆமீன் சொன்னாங்க. தௌபா செய்ய தயார் இல்லையா? எனவே இந்த ரமதான்ல இப்ப டர்னிங் பாயிண்ட். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் அதிகமாக விருப்பம் என்னத்துக்கு? சிரிக்கிறதுக்கு விருப்பம், ஸ்மைலிங், லாஃபிங், என்ஜாய்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட். ஆனால் ஒரு முஃமின், ஒரு தக்குவா உள்ளவருடைய அடையாளங்களில் ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் அவர் அல்லாஹுக்கு முன்னால அழுறது இருக்கிறதே, அழுறது. இதை நானும் நீங்களும் பழக்கமாக்கிக் கொள்ளணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பொதுவாக எங்கள்கிட்ட ரிஸ்கெண்டு கேட்டால், ரிஸ்கெண்டா நாங்கள் என்ன சொல்லுவோம்? மம்மா, பௌவா, ஷர்பத், சமுசா, இதுதான் எங்களுக்கு ரிஸ்கெண்டாவே. நாங்கள் இதுதான் சொல்லுவோம், ஊடு, வாகனம், இதுவால் ரிஸ்க். ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில் நானும் நீங்களும் எப்படி துவா கேட்டிருக்கிறோமா என்று யோசிங்க. اللهم ارزقني عينين هطالتين تسقيان القلب بظروف الدموع من خشيتك قبل أن تكون الدموع دما والأضراس جمرا. அல்லாஹு அக்பர். இப்படி துவா இப்படி கேட்க இருக்குதான்றதே எங்களுக்கு தெரியா. اللهم ارزقني عينين هطالتين, யா அல்லாஹ், நீ எனக்கு கண்ணீர் பெருத்து ஓடக்கூடிய 2 கண்களை ரிஸ்காக தாயா அல்லாஹ். நாங்கள் ரிஸ்க்னு சொன்னா சமுசாவும் ஷர்பத்தும் தான். யா அல்லாஹ், கண்ணீர் பெருத்து ஓடக்கூடிய 2 கண்களை எனக்கு ரிஸ்காக தாயா அல்லாஹ். அந்த கண்ணீர் ஓடக்கூடிய நேரத்தில் என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம் சுத்தமாகணும். யா அல்லாஹ், உள்ளத்தை சுத்தமாக்கணுமா? கண்ணால கண்ணீர் வரணும். எனவே பாவத்தை விட்டுட்டு ரப்புக்கு முன்னால கையை ஏந்தினா அது ஆட்டோமேட்டிக் வரதான் செய்யும்.
பாவங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் உள்ளங்கள் கடினமாகிற கண்ணீர் வருமா? கண்ணீர் நினைச்சும் பார்க்கல, வத்தி வைத்திருக்கும். எனவே ரமதான்ல அல்லாஹ் எதிர்பார்க்கிறது தௌபா செஞ்சுட்டு இப்ப அவுலியாக்களோட சிஃபத், என்னுடைய நேசர்களுடைய தன்மையை உண்டாக்கணுமா? கையை தூக்குங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அல்லாஹ் அழக்கூடிய 2 கண், உம்மாக்கு சோம் இல்லை அழுந்திருப்போம், மகனுக்கு சோம் இல்லை அழுந்திருப்போம், கடன் பிரச்சனையில விழுந்து அழுந்திருப்போம். இல்ல பாவங்களை நினைச்சு என்னுடைய பயத்துல எப்ப அழுந்தீங்க? கடைசியா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், எப்ப அழுந்திருப்போம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு அழக்கூடியவளாக இருந்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நன்மைகளை செஞ்சாதான் கூலி. எந்த நன்மையும் நடிக்கல. தொழுறதை போல நடிச்சா கூலி கிடைக்குமா? கூலியே கிடைக்காது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹஜ்ஜி செய்யறதை போல நடிச்சா கூலி கிடைக்குமா? நடிப்புக்கு கூலியே இல்லை, நடிக்கிறது ஹராம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரே ஒரு அமல் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த அமலை செய்யுங்க, உங்களுக்கு செய்யலாதா செய்யறத போல நடிங்க என்பதாக சொன்னாங்க. அது என்ன? அழுறது. உபுகு ஃபஇல்லம் தபுகு ஃபதபாகு, அல்லாஹ்க்கு முன்னால அழுங்க, அழ ஏலாதா அழுறத போல நடிங்க என்பதாக சொன்னாங்க. கண்ணீர் வருவதில்லை, ஆனாலும் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ், கண்ணீர் வருவதில்லை. ஆனா அல்லாஹ்க்கு முன்னால உண்மையான ஒரு சின்சியர் தௌபா செய்கிறவர் அல்லாஹ்க்கு முன்னால் அழுறத போல நடிப்பார். யால கண்ணீர் கூட வருவதில்லை, யா அல்லாஹ் நீ மன்னிச்சிடு யா அல்லாஹ். இது அல்லாஹ் விரும்புகிறான். அது சுற்றி தான் ஹதீஸுல் குத்ஸில வருவது, லஅனீனுல் முذنبீன் அஹப்பு இலைய மின் ஸஜ்ரில் முஸப்பிஹீன். லஅனீனுல் முذنبீன், the mourning of a sinner, ஒரு பாவி உடைய ஏங்குதல். ஏங்குதல், அழுதல் அல்ல, ஏங்குதல். அல்லாஹ்க்கு முன்னால் ஏங்குறார், கண்ணீரும் வருவதில்லை, வத்தி வைத்து அவ்வளோ பாவத்துக்கு மேல பாவம். ஆனாலும் உள்ளம் சொல்லுது இல்ல, தௌபா செய்யணும், அல்லாஹ்வின் பக்கம் வரணும். லஅனீனுல் முذنبீன், the mourning of a sinner is more beloved than a zikr of a zakir. ஒருத்தர் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர், இந்த சத்தத்தை விட ஒரு பாவியுடைய ஏங்குதல் அல்லாஹ்க்கு ரொம்ப பிலவட். அல்லாஹ் ஆசையோட கேட்கிறான், ஒரு நாளும் இவன் வந்து அழுகுறான் பாருங்களே, இவன் முணங்குறான் பாருங்களே. அல்லாஹ்க்கு சோ பிலவட். ஏன் பிலவட்? அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தொழுகைக்கு எவ்வளோ நன்மை, நோன்புக்கு எவ்வளோ நன்மை, ஹஜ்ஜிக்கு எவ்வளோ நன்மை, இந்த நன்மைகள் எல்லாம் பேசுகிறோம். ஆனால் ரப்புல் ஆலமீனுக்கு ஆக விருப்பமான ஒரு நன்மை என்ன தெரியுமா? ஒரு மனிதன் அல்லாஹுக்கு முன்னால் அழுகுறது. இந்த ரமதான் அல்லாஹ் தந்ததே அவனுக்கு முன்னால் அழுவ. யோசிச்சு பாருங்க, எத்தனை நாள் வைத்துட்டு 10 நாள் தாண்டிட்டு எத்தனை முறை அழுந்தோம் ரமதான் அல்லாஹுக்கு முன்னால பாவங்களை வச்சு. இதை ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். ஏன்? ரமதான் உங்களையே சுட்டு எரிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன், பாவத்தை தூக்கி கொண்டு வா, நான் எல்லாத்தையும் எரிச்சிட்டு உன்னைய சுத்தமாக்குறேன். இன்னும் அதுக்கு தயார் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸுடைய கருத்து, மாமின் முஸ்லிமின் யக்ருஜு மின் ஐனைஹி துமூஉன் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தால ஒரு முஃமினுடைய கண்ணால வெளியே வரக்கூடிய கண்ணீர் இருக்குது, கண்ணீர். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வலவ் கான மிஸ்ல ரஅஸி ذுபாப், ஒரு கொசியுடைய தலையுடைய அளவுக்கு தான் கண்ணீர் வந்திருக்குது. டொன் கணக்கு, லீட்டர் கணக்கு, மில்லிமீட்டர் கணக்கு இல்ல, 1-2 drops, மினிமம் 3 drops வந்திருக்குது. கொசியுடைய தலையுடைய அளவுக்கு சின்னது. ஆனா வந்தது அல்லாஹ்வுடைய பயத்துல, அல்லாஹ் இவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறேன் ரப்பே, நீ பிடிச்சிட்டா ஏண்டா. இந்த 3 கண்ணீர் இருக்குது. ஹதீஸ்ல வருவது, அது பட்ட இடம் அல்லாஹ் நரகத்துடைய நெருப்புக்கு ஹராமாக்க வச்சிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது சுட்டி தான் பெரியார்கள் துஆல அழுந்தா என்ன செய்வாங்க? அப்படியே வந்த கண்ணீரை எடுத்து அப்படியே முகத்தை தொடச்சி கொள்ளுவாங்க, கைகளை தொடச்சி கொள்ளுவாங்க. ஏன்? ஓண்ட பயத்தில் வந்த கண்ணீர், யாழ்ல முகத்தில் கையில் தொடச்சி கொள்றேன், நரகத்துடைய நெருப்புக்கு ஹராமாக்கிடியா அல்ல, என்னைய ஹராமாக்கி. கண்ணீருக்குள்ள பொறுமதி, கண்ணீருக்குள்ள பொறுமதி நானும் நீங்களும் விளங்கணும். இது இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه من خشية الله,
தனிமையில் இருந்து யோசிச்சு, யா இவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறேன் ரப்பே, யா அல்லா தௌபா, யா அல்லா. அல்லாஹ்வுடைய பயத்தால் கண்ணீர் கொட்டுது. எந்த அளவுக்கு என்ற ஹத்தா யுசீபல் அர்த, அந்த கண்ணீர் பூமியில விழுந்துட்டு லம் யுஅzzab யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள் அல்லாஹ் இவருக்கு அதாபு கொடுக்கவே மாட்டான். இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இப்போ நாங்கள் அழுந்து கண்ணீர் எங்கப்பா கீழே புழுவுறதுக்கு, கண்ணீர் கீழே புழுவுறதுக்கு என்ன எவ்வளோ அழணும். அது சுற்றி தான் பெரியார்கள், அல்லாஹுடைய நேசர்கள் சுஜூதுக்கு போனால் நீண்ட நேரம் ட்ரை பண்ணி அழுவாங்க. ஏனெண்டா கொஞ்சந்தான் கண்ணுக்கும் பூமிக்கும் அந்த அல்லாட பயத்தில் ஒரு ட்ராப் கீழே விழுந்துட்டு இப்படி உட்கார்ந்து கொண்டு நின்று கொண்டு துவா கேட்டு கீழே புழுறா கஷ்டம்தான். ஆனால் சுஜூதில் பெய்த்து அழுந்து ஒரு ட்ராப் விழுந்துட்டா அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்குறான். நான் என்ன என்ஃபசைஸ் பண்ணுறேன்டா, ஒரு இடத்துல இருந்து ஒரு மனிதன் யூட்டர்ன் ஒன்று எடுத்து அடுத்த பக்கம் வரப்போறார். அதில் ஒரு பீக், ஒரு லெவல் தான் என்ன, அவர் அழுந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி இப்போ நல்ல வாழ்க்கை ஒன்று வாழ போறார். அந்த அழுகைக்கு உள்ள பொறுமதியை நான் சொல்றேன். எனவே பாவத்தில் இருந்து அப்படியே வந்து தௌபாக்களை செஞ்சு அல்லாஹ்க்கு முன்னால் அழுந்து இப்போ நான் 2வது சப்ஜெக்டை சொல்ல போறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீனுடைய நேசனாக அல்லாஹுடைய நெருக்கத்தை அடையணும் என்றால் 2வது கண்டிஷன் தான் அவருடைய வாழ்க்கையில் சுன்னாக்களை அதிகரிக்க வேண்டும். முதல் கண்டிஷன் ஹராத்தை விட்டுறது. 2வது கண்டிஷன் அல்லாஹுடைய நேசனாக ஆகணுமா, சுன்னத்களை அதிகரிங்க. ஃபர்ல மட்டும் போதுமாக்கி கொள்ளவானம். ஃபர்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்கள் சில நேரத்துக்கு யோசிப்போம், சரி ஃபர்லம் செய்கிறோம், சுன்னத்தையும் செய்கிறோம், பாவத்தையும் செய்கிறோம், இதில் என்ன? எங்களுக்கு வர கேள்வி சஹாபாக்களுக்கு வராமே இருக்கும். ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யார் சொல்லா, ரஜுலுன் கசீருல் அமல் கசீரு துனூப் அஜபு இலைக் அம் கலீலுல் அமல் கலீலு துனூப். யார் சொல்லா, தேர் ஆர் 2 people, 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் இருக்கிறார் அதிகமான நன்மையும் செய்கிறார். எந்த அளவுக்கு என்றால் ஃபர்ல மட்டும் இல்லை, தஹஜ்ஜுதும் தொழுகிறார், லுஹாவும் தொழுகிறார், அவ்வாபினும் தொழுகிறார், வித்ரையும் தொழுகிறார், ரவாத்திப்களையும் தொழுகிறார், முஅக்கதாவை தொழுகிறார், கைரு முஅக்கதாவை தொழுகிறார். ரமதான்ல மட்டும் அல்ல நோன்பு, ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நோன்பு, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நோன்பு. அவர் ஒவ்வொரு வருஷம் ஒரு உம்ராவை எப்படியும் அடிப்பார். 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஹஜ்ஜும் செய்வார். ஜகாத் மட்டும் அல்ல, அவர் சதகாக்களுக்கு மேல சதகாக்களை கொடுக்கிறார். இவ்வளோ நன்மை. ஆனா வட்டியம் எடுக்கிறார், குடும்பத்தோட சண்டை பிடிக்கிறார், படத்தையும் பார்ப்பார், கொஞ்சம் பாட்டையும் கேட்பார், கொஞ்சம் அகலிகளை வைத்து சினாவையும் செஞ்சு கொள்வார். நன்மையும் செய்கிறார், பாவத்தையும் செய்கிறார். இவர் சிறந்தவரா? அல்லது இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் வந்து ஃபர்ல மட்டும்தான் செய்கிறார், ரமதான விட்டா வேறொரு நோன்பும் அவருடைய வாழ்க்கையில் இல்லை. 5 நேரம் தொழுக மட்டும்தான். ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 எவ்வளோ முக்கியம், அதுவும் தொழ மாட்டார். ஆனால் பாவம் இல்லைன்ற அளவுக்கு பாவமே செய்ய மாட்டார். இந்த 2 பேரில் யார் சிறந்தது யா ரசூலல்லாஹ் என்று கேட்டாங்க. எப்படி கேள்வி! ரசூல்ல எடுத்த வாய்க்கே சொன்னாங்க, ஒரு மனிதன் பாவத்தை விடுறது இருக்குதே அதோட எந்த நன்மையும் சமமாக ஆகாது, இவர் சிறந்தவர் அவரை விட என்று சொன்னாங்க. இவர் சிறந்தவர் அவரை விட. அதை சுற்றி தான் நான் மீட்டி எனக்கு தெரியா மண்டை குத்தா என்று நான் என்ன சொல்ல பார்க்குறேன்டா, ரமதான்ல வித்ர், ரமதான்ல தராவீஹ், ரமதான்ல கியாமுல் லைல், ரமதான்ல சதகா, ரமதான்ல உம்ரா, ரமதான்ல திலாவத்துல் குர்ஆன், ரமதான் இந்த அமல், அது எல்லாத்தையும் விட ரமதான்ல பாவங்களை விட்டு தௌபா செய்கிறது இருக்குது. இதுதான் அல்லாஹ்க்கு மிச்சம் பிலவட்டாக இருக்கும், மிச்சம் முக்கியமாக இருக்கும். இதை நாங்கள் விளங்காம பசியில இருந்து நன்மையை மட்டும் செய்கிறோம், பாவத்தை அதெல்லாம் மது சம்பந்தை, ரமதானுக்கு போகிறோம், வரதான் போகுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இப்போ யூட்டர்ன் எடுத்து போறார். எப்படி அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைகிறது? அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைகிறதுக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில சுன்னாக்களை அதிகரிக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு நான் ஒரு டாஸ்க் கொண்டு கொடுத்திருக்கிறேன், என்ற சாமான்களை வீங்க, அந்த சாமான்களை வீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு 5% கமிஷன் தரேன், ஒவ்வொரு சாமானத்துக்கு 5% கமிஷன். ஆனால் அவர்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் சரியான குறைவாக இருக்குது. இப்போ என்ன நடக்குது? பர்டிகுலர்லி ஒரு மாதம் கூப்பிட்டு, இந்த மாதத்தில் நீ விற்றா நான் உனக்கு 50% கமிஷன் தரேன்னு சொல்கிறேன். அது இப்போ நான் கூடையா அவருக்கு கமிஷன் கொடுக்குறேன், என்னத்துக்கு ப்ரொமோட் பண்ணுறேன், கூடையா செய்கிறதுக்காக வேண்டி.
அதே மாதிரி தான் அல்லாஹ் இவ்வளோ காலம் அல்லாஹ் சொல்றான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். ஆதமுடைய மகன் யா ரசூலல்லாஹ், நீங்க மக்களுக்கு சொல்லுங்க, அவங்க என்னுடைய நேசம், என்னுடைய முஹப்பத் அவங்களுக்கு ஓணும் என்றா உங்களைய ஃபாலோ பண்ண சொல்லுங்க. யா ரசூல், உங்களைய ஃபாலோ பண்ண சொல்லுங்க. உங்களைய ஃபாலோ பண்ணினா நான் அவர்களோட முஹப்பத் வைப்பேன். அது சுட்டிதான் ரமதானுடைய மாதம். ரப்புல் ஆலமீன் சொல்றான், மன் தகர்ரப இலைஹி மின் ஹஸ்ரத்தின் கான கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவாஹு. யார ரமதானுடைய மாதத்துல ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குறாரோ ஃபர்லுடைய கூலிய தாரேன். யார் ஃபர்ல செய்வாங்களோ 70 ஃபர்லுடைய கூலிய தாரேன். உதாரணத்துக்கு தின்ன முன்னால பிஸ்மில்லான்னு சொல்லிட்டார், ஃபர்லுடைய கூலி. கண்ணாடியை பார்த்து அல்லாஹும்ம அன்த ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் ஹுலுகி, ஃபர்லுடைய கூலி. டாய்லெட்டுக்கு போக முன்னால தலையை மறைக்கிறார், ஸ்லிப்பரை போடுறார், துஆவை ஓதுறார், ஒவ்வொன்றுக்கும் ஃபர்லுடைய கூலி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யோசிங்க, உள்ளத்துல கையை வச்சு பாருங்க. ரமதான்ல அல்லாஹ் சொல்றான், பாவங்களை விட்டுடுங்க, ரசூலுல்லாவுடைய ஒவ்வொரு சுன்னத்தை ஹயாத்தாக்குங்க, ஃபர்லுடைய கூலிய தாரன். 10 நோன்பு முடிஞ்சிட்டு எத்தனை புதிய சுன்னத்களை பாடமாக்கினோம், எத்தனை புதிய சுன்னத்களை ஹயாத்தாக்குறோம். சுன்னத்தை செய்யக்கூடிய நேரத்தில் அதனுடைய பொறுமதி உள்ளத்துல வந்துச்சான்னு பாருங்க. அது வரவே இல்லை. ரமதான் பர்பஸே லாஸ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமலான்ல ரசூலுல்லாஹுடைய சுன்னாக்களுடைய மஹப்பத் எங்கட உள்ளத்துல வராம அல்லாஹுடைய மஹப்பத் வருமா? வரவே வராது. எனவே ஆக முக்கியம்தான் ரமதான் அல்லாஹ் படிச்சு தரக்கூடிய அவன் வலியாக, நேசனாக, லவராக, பிலவடாக எங்களைய மாத்திரத்துக்கு அவன் தயாராக இருக்கிறான். எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறான் என்றா, ஒருத்தர் வைஃபோட சரியான முஹப்பத். சில நேரத்துக்கு கிட்ட போக்கல வைஃப் சொல்லுவா, அடே கிட்ட வரவானமப்பா, கொஞ்சம் நான் வேர்வை சரியான நாத்தமாக இருக்குது, வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு அடியே ஒன்று நாத்தமும் எனக்கு வாசம் தாண்டி என்று சொல்றான். ஏன் அவ்வளவு முஹப்பத்? ரப்புல் ஆலமீன் நோம்பாளியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஹுலூஃபு ஃபமிஸ் ஸாயிமி அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்கி. ஒரு நோம்பாளுடைய நாத்தம், வாயால வரக்கூடிய நாத்தம் எனக்கு கஸ்தூரியை விட வாசமா இருக்குது. நான் உன்னைய என்ன நேசனாக ஆக்க தயார், ஆனா நீ நேசனாக வா. பாவத்தை விட்டுடுங்க, நம்பர் 1. சுன்னாக்களை ஃபாலோ பண்ணுங்க, நம்பர் 2. இதன் மூலமாக நீ என்ன நேசனாக மாறுவாய். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்ப பாவத்தை 100க்கு 100 விட்டு இப்ப இவர் குர்ஆனை திறந்து ஓதுறார். இவருடைய ஓதல்ல வித்தியாசம் இருக்கு. இவர் கியாமுல் லைல் செய்கிறார், இவருடைய கியாமுல் லைல்ல வித்தியாசம் இருக்கும். இவர் தராவீஹ் செய்கிறார், இவருடைய தராவீஹில வித்தியாசம் இருக்கும். இவர் திக்ர் செய்கிறார், அவருடைய திக்ர். ஏன்? எப்ப பாவங்களை விட்டுடுவோமோ நன்மைகளுடைய ருசியா அல்லாஹ் தாரான். எங்களுக்கு இப்ப தராவீஹ் பர்டன், தராவீஹ் ஒரு பர்டன், ஒரு பாரம். ஏன் பாரம்? பாவங்களை விட இல்ல, நன்மையுடைய ருசி உள்ளத்துல வருவதில்லை. நன்மையுடைய ருசி உள்ளத்துல வருவதில்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியம் என்னென்றா, ஒரு மனிதன் இபாதத் செய்யக்கூடிய நேரத்தில் நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்த மௌத்து வர காட்டின்னு மறந்துடுவான். இதுக்கு முன்னால் சொன்னது அப்போ மறந்தா பரவாயில்லையா? இல்லை, அப்படி இல்லை, விளங்கிஷா. இப்போ சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. ஒரு மனிதன் அமல் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த அமல்ல 5 விஷயம் வரும். எப்போ அந்த 5 விஷயம் அமல்குள்ள வருமோ அந்த அமல அல்லாஹ் கபூல் செஞ்சான் என்றதுக்கு அடையாளம். அந்த அமல அல்லாஹ் கபூல் செஞ்சான் என்றதுக்கு அடையாளம். எனவே அமல் என்று செல்லக்கூடிய நேரத்தில் நான் வெறும் இபாதத் என்று செல்லல, தொழுக, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி இல்லை, அது மட்டுமல்ல. டாய்லெட் போறதும் ஒரு அமல் தான், அதுலேயும் இந்த 5 விஷயம் வரணும். சாப்பிடுறதும் ஒரு அமல் தான், அதுலேயும் இந்த 5 விஷயம் வரணும். எப்ப இந்த 5 விஷயம் எல்லாம் செயல்கள்ல, ஹலாலான, பெர்மிசபிளான, இபாதத்தான எல்லாம் செயல்கள் இந்த 5 விஷயம் வருமோ அது கபூல், அல்லாஹ் இடத்துல பெரிய அந்தஸ்து இருக்கிறது. அதுல முதலாவது தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எந்த அமலையும் ஈமானோட செய்யும். ஹதீஸ்ல கூட ரமதான் எப்படி வருது? மன் ஸாம ரமதான் ஈமானன் வஹ்திசாபன், மன் காம ரமதான் ஈமானன் வஹ்திசாபன்.
யார ரமதான்ல நோன்பு, யார ரமதான்ல நின்று வணங்குறத ஈமானோட இஹ்திசாப் நன்மையை நாடி செய்கிறாங்களோ. எனவே முதலாவது விஷயம் ஈமானோட உறுதியான நம்பிக்கையோட செய்கிறது, உறுதியான நம்பிக்கையோட, யகீனோட, கன்விக்ஷனோட. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உதாரணத்துக்கு நான் சாப்பிட போறேன். சாப்பிட உள்ளம் என்ன சொல்லும்? சாப்பாட்டில் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது, குவத் இருக்குது. ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் குவத்தை போட்டாலே தவிர அதில் எந்த குவத்தும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை. எனவே சாப்பிட்றேன். ஏன் சாப்பிட்றேன்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிக்கிறான், குலு வஷ்ரபு, சாப்பிடுங்க, குடிங்க. அல்லாஹுடைய கட்டளையின் காரணமாக நான் சாப்பிட்றேன். சாப்பாட்டில் எந்த சக்தியும் இல்லை. அல்லாஹ் நாடி என்ற உடம்புல அல்லாஹ் சக்தியை தருவார். நம்பிக்கை அல்லாஹ் மீது தான் இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே டாய்லெட் போறார் ஒருத்தர், அது சுட்டி தான். நான் ஏன் இது சும்மா சொல்லல, சாப்பாடு அடித்ததுக்கு போகிறோம் ரசூலுல்லாஹ் ஓதின துவா என்ன? அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹுவ அஷ்பஅனா வ அர்வானா வ அன்அம அலைனா வ அஃதல. அந்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். அந்த அல்லாஹ் தான் என்ற வயித்தை நிரப்பினான், அந்த அல்லாஹ் தான் என்ற தாவத்தை இல்லாமாக்கினான். சாப்பாட்டாலையா? இல்லை இல்லை, அல்லாஹுடைய குத்ரத்தால. சபப், ஒரு காரணத்துக்கு சாப்பிட்டேன்னு அல்லாஹ் சொன்ன சுட்டி. ஈமான், அல்லாஹ் தான் எல்லாம் செய்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரி தான் டாய்லெட் பெய்த்து வெளியே வாரார். நான் போனேன், டாய்லெட் பெய்த்துட்டு வந்தேன், எல்லாம் சரி வந்துட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, டாய்லெட்லேருந்து வெளியே வந்தோடனே என்ன? ஒஃப்ரானக் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னியல் அதா. அந்த அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும். அவன்தான் என்ற வயிற்றில் உள்ள அந்த நோய்களை, அந்த நோவினையான எக்ஸஸான தேவையில்லாத விஷயங்களை அவன்தான் வெளியாக்கினான், நான் இல்லை, அவன்தான் செஞ்சான். வாகனத்தை எடுத்தாலும் நான் கார் ரேசிங் எல்லாம் போறவன், எனக்கு என்ன பெரிய வேலையை ஓட்டுறது? இல்லை இல்லை, சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா. இந்த வாகனத்தை வசப்படுத்தின அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும். ஏண்ட டிரைவிங் இல்லை இல்லை, அல்லாஹ் நாடின சுற்றி தான் நான் ஓட்டுறேன். ஈமானோட, எந்த அமலும் ஈமானோட. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, வஸ்துக்களுடைய நம்பிக்கை இல்லை. எனவே முதலாவது ஐ ஈமான், இரண்டாவது ஐ இஹ்லாஸோடு செய்யும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஹ்லாஸ் தூய்மையாக அல்லாஹ்க்காக வேண்டி மாத்திரம்தான். எந்த அமலும் எந்த செயலும் அல்லாஹ்க்காக வேண்டி மாத்திரம்தான் செய்யணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில நேரங்கள் அந்த அமல்ட பக்குவம் இல்லாமல் போகும். ஏன் காரணம்? இஹ்லாஸ் இல்லாத ஒரே ஒரு காரணத்துக்கு. வல்லாஹி சொல்றேன், நானும் நீங்களும் சில நேரங்களில் எங்களுக்கு இஹ்லாஸ் இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மைக்குமே பார்த்தா எங்களுக்கு இஹ்லாஸ் இல்லைன்னு தான் சொல்லுவோம். நாங்கள் நினைக்கிறோம் இஹ்லாஸ் இருக்குது, நான் பக்குவமாக செய்கிறேன், இஹ்லாஸ் தூய்மையாக செய்கிறேன், அவங்கவ கரணவா அல்லாஹ் வேணுவேன் வித்ராய் கரண்ணே என்று நினைக்கிறோம். ஆனால் அது ஒரு ஏமாற்றம். இஹ்லாஸ் என்று சொல்கிறது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் உள்ள ஒரு ரகசியம், ஒரு ரகசியம். அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் நினைக்கிறோம் இஹ்லாஸ் இருக்குது என்று. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சும்மா சொல்கிறேன், சும்மா ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ஒருத்தர் நல்ல பயான் செய்கிறார். இப்போ நான் நல்ல பயான் செய்கிறேன்னு வைப்போமே, நான் நினைக்கிறேன் நான் எவ்வளோ இஹ்லாஸோடு செய்கிறேன் என்று. இஹ்லாஸ் எப்போ தெரியுமா விளங்கும்? இஹ்லாஸ் எப்போ தெரியுமா விளங்கும்? ஒரு நல்ல இன்னொருத்தர் பயான் செய்கிறாரு, இன்னொருத்தர் பயான் செய்கிறார். அவரோட பயானுக்குள்ள டிமாண்ட் கூடி கொண்டு போகுது. இவன் முர்ஷித் மௌலவி இல்லை இல்லை, இந்த யங் மௌலவி கொண்டு வந்திருக்கிறாரப்பா, அவர் ஓதி முடிச்சு நல்ல பயான் செய்கிறார், அவர் நல்ல அவரோட விஷயங்கள் எல்லாம் சரி நுணுக்கம், ஒரு விஷயத்தை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இப்போ நான் இவ்வளோ காலம் இஹ்லாஸோடு தான் பயான் செஞ்சேன்னு நான் நினச்சி கொண்டு இருக்கிறேன். இப்போ இன்னொரு மௌலவி அவர் பயான் செய்யக்குள்ள அவருக்குள்ள டிமாண்ட் இருக்குது. இப்போ ஒருத்தர் என் ஃபேஸுக்கே சொல்ல, ஹசரத் அவர்கிட்ட பயான் நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? இப்படி தானே நீங்கள் அவர்கிட்ட பயானை மட்டும்தான் பார்க்குறீங்க, அவர்கிட்ட இன்னும் அவுட் எல்லாம் எங்களுக்கு தெரியுமாச்சியா அப்படின்னு சொன்னால் என்ன கருத்து? எனக்கு இப்போ சொரிச்சல் மாதிரி இருக்கேலா இன்னொட்டா. எனக்கு முன்னால் அவரை நாங்கள் சில நேரத்துக்கு சமூக சேவை செஞ்சு கொண்டிருப்போம். மദ്രஸா ஒன்று செய்கிறோம் உதாரணத்துக்கு. அந்த மദ്രஸா செஞ்சு கொண்டு போகக்கூடிய நேரத்தில் இன்னொரு மദ്രஸா அதே ஊரில் உண்டாகி அந்த மദ്രஸாக்கு இன்டேக்குக்கு கூடிய இன்டர்வியூக்கு வராங்க. விளங்குதா? இப்போ எனக்கு சொரிச்சல்,
இப்போ சரியான கஷ்டம். அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, எது வரக்காட்டியும் அந்த நேரத்தில் என் உள்ளத்தில் அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளோ காலம் நான் தனியாக பயான் செஞ்சு கொண்டு உம்மத்தை வழி நடத்தினேன், நான் தனியாக எவ்வளோ வேண்டு தான் செய்ய, அல்லாஹ் இன்னொரு ஆலிமை எனக்கு உதவியாக தந்திருக்கிறான், இன்னொரு மദ്രസാவை அல்லாஹ் தந்திருக்கிறான். எத்தனை புள்ளைன்னா என் கெப்பாசிட்டி ஒன்று இருக்கும், எவ்வளோ தேவை இருக்குது, மாஷாஅல்லாஹ் இன்னொரு மദ്രസா உருவாகி இருக்குது. அதே மாதிரி தான் நாங்களும் ஒரு சென்டர் ஒன்று வச்சு தீனுக்கு ஹிதுமத் செய்கிறோம், இன்னொரு சென்டர் ஒன்று வச்சு இன்னொரு தீனுக்கு ஹிதுமத் செய்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இஹ்லாஸ் நானும் நீங்களும் நினைக்கிறோம் இருக்குதுண்டு, எப்போ சில சிச்சுவேஷன் வருவதோ அப்போ தான் உண்மைக்குமே விளங்கும் இவ்வளோ காலம் நான் செஞ்சது இஹ்லாஸோடைய. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது அல்லாஹ்க்கும் அடியானுக்கும் உள்ள ஒரு ரகசியம் தான். அது ஒரு ரகசியம். அம்மா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவோட ஒரு பயங்கரமான ஒரு தன்மை. நான் என்ன சொல்ல பார்க்குறேன் என்றா, தீனுடைய பெரியார்கள் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஜினா செய்கிறார், எடல்ட்ரி, எவ்வளோ மறைவாக பேய்த்து செய்வார், யாருக்கும் விளங்காமல் பேய்த்து தானே செய்வார், யாரும் பார்க்குறத விரும்பவே மாட்டார் தானே. நன்மைகள் செய்யக்கூடிய நேரத்திலையும் உள்ளம் சொல்லணும், ஒரு பாவத்தை செய்யக்குள்ள எப்படி மறைவாக யாருக்கும் தெரியாமல் செஞ்சு அல்லாஹ்க்கு முன்னால என்றது நன்மையில வரணும், யாருமே பார்க்கக்கூடாது, அல்லாஹ் மட்டும்தான் பார்க்கணும். தனிமையில இபாதத் செய்யறதுல இன்பம், சதக்கா ஒன்று கொடுத்தாலும் யாருக்கும் தெரியாம தனியா கொடுக்கறதுல இன்பம், அவருக்கும் தெரியா யாரப்பா என் கையில வந்து தந்தது, எப்படி வேண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்குது, இல்லை எனக்கும் அல்லாஹ்க்கும் மட்டும் இருந்தா போதும். அந்த இஹ்லாஸ் இல்லாம நாங்க நன்மை செய்கிறோம், சில நேரத்துக்கு அந்த பேஷன் இல்லை எங்களுக்கு, சில நேரத்துக்கு ஓடி போறோம் அந்த இமாமுக்கு பின்னால. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எந்த இமாமுக்கு பின்னால் நீங்க போய் தொழுந்தாலும் இஹ்லாஸ் இல்ல அந்த அமல். நாங்கள் அடுத்தவங்களை பார்த்து என்ன சொல்லுவோம், பாருங்கள் எல்லாமே முதல் 4-5 நாள் தான் தராவிக்கு வந்தாங்க, அடுத்தவங்க எங்க முதல் நாள் 10 நாள் முடிய போல எல்லாம் க்ரௌட் குறையுதுன்னு சொல்றோம். நான் என்றா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்க இஹ்லாஸ்? இந்த இஹ்லாஸ் இல்லாட்டி அந்த அமல்ல இன்பம் இருக்குமா? இன்பம் இருக்காது. அது நிஃபாக் என்று செல்லக்கூடிய முனாஃபிக் தனமே தவிர அமல் இபாதத்துடைய இன்ட்ரெஸ்ட் இல்லை. மக்கள் பார்க்குறாங்க, அதுக்காக வேண்டி தள்ளிப்பட்டு போய்த்து அமல் செய்கிறாரே தவிர, சில நேரத்துக்கு சொசைட்டிஸ் நாங்கள் லீடர்ஷிப் எடுத்து இறங்கி வேலை செய்கிறோம். ஏன் செய்கிறோம்? நாங்கள் நினைக்கிறோம் இஹ்லாஸ் என்று. ஆனால் 2 பேர் தட்டுவாங்க, ஷபாஸ் செல்லி வேலை இல்லை, நீங்கள் இருக்கிற சுட்டி தான் இதெல்லாம் நடக்குது. அதுக்காக வேண்டி தள்ளிப்பட்டு செய்கிறோமே தவிர அல்லாஹ்க்காக வேண்டி செய்ய. கியாமத்துடைய நாள் நரகத்தை ஓபன் பண்றது முனாஃபிக் அல்ல, நரகத்தை ஓபன் பண்றது காஃபிர் அல்ல, நரகத்தை ஓபன் பண்றது சொர்க்கத்துக்கு ஒன்னம் என்னென்று போறதுக்கு இருக்கிறவங்க. சொர்க்கத்துக்கு ஒன்னம் என்ன என்ற மலக்குமார்களுக்கும் தெரியும் இவனுக்கு இஹ்லாஸ் இருக்குதா இல்லை. ஒரு முஜாஹித் உயிர் கொடுத்தவர், ஒரு தீனை படிச்சு கொடுத்தவர், ஏழைகளுக்கு சதக்கா கொடுத்தவர், இந்த 3 பேர் சொர்க்கம் போறாங்க. மலக்குமார்களுக்கும் தெரியா, அல்லாஹ் நிப்பாட்டுவான், இல்ல நிப்பாட்டுங்க சொர்க்கம். அல்லாஹ் நிப்பாட்டி சொல்லுவான், அந்த 3 பேரை வச்சு நரகத்தை ஓபன் பண்ணுங்க என்று அல்லாஹ் சொல்லுவான். நரகத்தை ஓபன் பண்ணுவான். அல்லாஹ் அவர் பயான் செஞ்சது என்னத்துக்கு? நான் பெரிய முபல்லிக், நான் பெரிய லெக்சரர் என்று மக்கள் செல்லணும் என்றதுக்காக வேண்டிதான். தூக்கி வீசுங்க நரகத்துல. அவர் போய்த்து உசுர கொடுத்தது வேறொன்றுக்கும் அல்ல, அவருடைய ட்ரைபுக்காக வேண்டி தூக்கி வீசுங்க நரகத்தில். அவர் சதக்கா கொடுத்தது வேறொன்றுக்கு, மദ്രസா நடத்தினவர், அவர் கொடுத்தது என்னத்துக்கு? மக்கள் என்னைய பெரிய தனவந்தர் கொடை வள்ளல் என்று சொல்லணும். அதெல்லாம் துனியால கிடைச்சிட்டு இங்க நரகத்தை ஓபன் பண்ணுங்க, முனாஃபிக்கு முன்னால, காஃபிருக்கு முன்னால. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே அமலுடைய பேஷன் எங்க வரும்? இஹ்லாஸ் இல்லாட்டி. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, எங்களுடைய தாய், உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, அவங்க வேலைக்காரியா அடிமைகளை கூப்பிட்டு சில ஹதியாக்களை சதக்காக்களை கொடுத்து சில வீடுகளுக்கு அனுப்புவாங்களாம். இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு, எங்களுக்கு அவர்கிட்ட பிள்ளைக்கு அவர்கிட்ட வாப்பாக்கு இப்படியே கொடுங்க. ஆனால் ஒரு நிபந்தனை என்ன, அவங்க என்ன துஆ கேட்குறாங்களோ அந்த துஆவை பாடமாக்கிட்டு அப்படியே வந்து எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி. எனவே அவங்களும் போய்த்து கொடுத்துட்டு ஆயிஷா தான் சொல்லுவாங்க, இப்படி உங்களுக்கு துஆ கேட்டாங்க, என்ன வார்த்தை, அந்த வார்த்தையை அதே மாதிரி சொல்லி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் துஆ கேட்பாங்க. இந்த பழக்கம் வேற யார்கிட்டும் இருக்கல. மூத்த சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், வந்தாங்க
உம்மஹாத்துல் மூமினீன், எங்களுடைய தாயே. என்ன ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எங்களுக்கு தாய். தாயே, இப்படி ஒரு பழக்கம் நீங்க இருக்குது, என்ன காரணமே இப்படி செய்றீங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முழு மனித சமுதாயத்துக்கும் படிச்சு கொடுத்தாங்க. நான் சதகா கொடுக்கிறது அவங்களோட துவாவை எதிர்பார்த்தல்ல. எனவே நான் சதகா கொடுத்தேன், அவங்க துவா கேட்டாங்க, அந்த துவாவுக்கு பகரமா நானும் துவா கேட்டேன், அவங்களோட துவாக்கு என் துவா பெய்துட்டு என் சதகா கூறிய கூலி நான் அல்லாஹ்க்கு கொடுத்தேன், அல்லாஹ் எனக்கு தரட்டும். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. நாங்க சதகா கொடுத்தது, ஏழைகளுக்கு தின்ன கொடுத்தது அல்லாஹ்க்காக வேண்டி. நீங்க ஜஸாக் அல்லாஹ்னு கூட சொல்றதை நாங்க எதிர்பார்க்கல. நாங்க என்ன செய்வோம்? பொத்தி கொடுத்து சரி துவா கேளுங்க. சும்மா சரி கொடுக்க பறைச்சி எடுத்து போறதுக்கு என்ன சொன்னா அப்படியே திருப்பித்தா என்று தான் கேட்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஹ்லாஸ் அது எப்படி விளங்கப்படுத்துறேன்டே தெரியா, அது ஒரு ரகசியம். அது இல்லாம அமலுடைய பேஷன், இன்ட்ரெஸ்ட் அது எங்க வரப்போகுது? தக்பீரை கட்டினா எவ்வளோ பெரிய சுதேசியை கொண்டு வந்து வச்சாலும் இன்ட்ரெஸ்ட் வராது. எனவே இஹ்லாஸ் ஆக முக்கியம். ஈமான், இஹ்லாஸ். மூணாவது இத்திபா. மூணாவது ஐ இங்கிலீஷ்ல ஐ. இத்திபா என்று சொன்னா அந்த அமல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போலே செய்யறது இருக்குது, அதுக்கு தான் இத்திபா என்று சொல்லுவாங்க. எனவே ஈமானோட, இஹ்லாஸோட, இத்திபா என்றா அந்த அமலை ஏண்ட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு சரி வருமா? இல்லை, அந்த அமலை ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி. அதை நான் சொன்னேன், டாய்லெட் போறதாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் எப்படி டாய்லெட் போனாங்க? இடது காலை வச்சு, ஸ்லிப்பரை உடுத்து, தலையை மறைச்சி, எப்படி குந்தினாங்க, எந்த கையால சுத்தமாக்கினாங்க, எந்த விரலால சுத்தமாக்கினாங்க, எத்தனை தரக்க சுத்தமாக்கினாங்க, எந்த துஆவை ஓதினாங்க. இந்த இத்திபா இருந்தா அந்த அமல் அல்லாஹ் கபூல் செய்வான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது இபாதத்துல மட்டுமல்ல, ஆதாத், ஹேபிச்சுவல்ஸ், தண்ணி குடிக்கிறதையும் அல்லாஹ் கபூல் செய்வான் இத்திபா இருந்தா. தண்ணியை குடிக்கிறோம், ரசூல்லா எப்படி குடிச்சாங்க? உட்கார்ந்து குடிச்சாங்க, 3 மிடராக குடிச்சாங்க, தண்ணி ஒரு பார்வை பார்த்தாங்க, இந்த துஆவை ஓதினாங்க. எனவே இந்த முறையில் தண்ணியை குடிச்சாலும், இந்த முறையில் மனைவியை பேய்த்து கிஸ் பண்ணினாலும் அதுவும் நன்மைதான். ஈமானோட, இஹ்லாஸோட, அல்லாஹ்க்காக வேண்டிதான். விளங்கிச்சா? ஏண்ட டிசையர்ஸ் இல்லை, அல்லாஹ் மனைவிக்கு இரக்கம் காட்டுங்க என்று சொல்லியிருக்கிறான். வாஷிரூஹுன்ன பில் மஅரூஃப். மனைவியை கிஸ் பண்ண போறார். ஒரு சின்ன புள்ளைய தூக்கி, ஒரு பெரியார் ஒரு சின்ன புள்ளைய தூக்கி, விளங்கிச்சா, நாக்க வெளியே போட்டு இப்படி காட்டினார், முத்தம் ஒன்று கொடுத்துட்டு அனுப்பினார். அடுத்தவங்களோட படிப்பினைக்காக வேண்டி சொன்னாங்க, நான் ஏன் நாக்க வெளியே போட்டேன் என்றா, ஹதீஸில் வருவது ரசூல்லா சின்ன புள்ளையில தூக்கி நாக்க வெளியே போடுவாங்க, அந்த சோப்பு கலரை பிடிக்கிறதுக்கு புள்ளையில் முயற்சி செய்வாங்க, அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்க செஞ்சேன் என்பதாக. சுப்ஹானல்லாஹ். ஹதீஸ்ல வருவது, மனைவியுடைய கையை கோரித்து இப்படி பிடிச்சா அந்த இடத்துல இருந்து அரிஷ் வர காட்டி ஒரு பிரகாசம் போகும். மனைவியோட கையை பிடிக்கிறார், ஏண்ட டிசையர்ஸ். அது 2வது, அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்க, அந்த ஹதீஸை ஹயாத்தாக்குறதுக்காக வேண்டி செஞ்சேன் என்று சொல்றார். மனைவியோட கையை பிடிக்கிறது இபாதத். எங்களுக்கு தொழுகையிலே சிந்தனை வருவது இல்லை. ஹஸ்ரத், நீங்கள் என்ன வைஃபோடு இருக்கக்குள்ள எங்கே ஹஸ்ரத் சிந்தனை வரப்போகுது? தொழுகையிலே சுஜூத்திலே அல்லாத ஞாபகம் வருவதில்லை, பெட்ரூமுக்குள்ளே வரப்போகுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பெட்ரூம்ல தனியா மனைவியோடு இருக்கக்குள்ள அல்லாஹ் பார்க்கிறான், அவனுக்காக வேண்டிதான், அவனுக்காக. எனவே ஈமானோட, 2வது என்ன? இஹ்லாஸோட. 3வது என்ன? இத்திபாவோட. 4வது என்ன? இஹ்திசாபோட. இஹ்திசாப் என்று சொன்னா நன்மையை நாடி. அது சுற்றிதான் ஃபதாயில், வர்ச்சூஸ். வித்ரு தொழுந்தா கடனாளியாக மௌத்தாக மாட்டார். துஹா 6 ரக்காத் 4 ரக்காத் தொழுந்தா அந்த நாளுடைய தேவைகள் அல்லாஹ் பூர்த்தியாக்குவான். ரவாத்திபான சுன்னத்களை தொழுந்தா, முஅக்கதான சுன்னத்களை சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மாளிகை தருவான். யாசீன் ஓதினா இந்த நன்மை, இந்த துஆ ஓதினா இந்த நன்மைகள். நன்மையை நாடி செய்யறது இருக்குதே, இது ஆக முக்கியம். ஹதீஸ்ல வருவது, நன்மையை நாடாம அமல் செய்யறவருக்கு எந்த நன்மையும் இல்லை. எனவே மன் ஸாம ரமதான் ஈமானன் வஹ்திசாபன், யார ரமதான்ல ஈமானோட
நன்மையை நாடி இந்த இஹ்திசாப் இல்லாட்டி ரமதானுடைய நோன்பு, ரமதானுடைய கியாமுல் லைல் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். எனவே தொழுவக்கூடிய நேரத்தில் அவருக்கு முன்னால் அந்த நன்மைகள் எல்லாமே முன்னுக்கு இருக்கும். அது முன்னுக்கு இருந்தால் தான் அந்த பேஷன் வரும். இவருக்கே தெரிய நான் செய்கிற அமலுக்கு என்ன கூலி கிடைக்க போகுதுன்னு. எனவே எங்கப்பா ஆசை வரப்போகுது. இந்த துவா ஓதினா இவ்வளோ கூலியம் அப்படியா, இந்த அமைப்பில் செஞ்சா இவ்வளோ கூலியம் அப்படியா, அது எல்லாமே முன்னுக்கு வச்சு கொண்டு செய்யக்கூடிய நேரத்தில் அந்த அமலுடைய ஆசை ஆர்வம் வரும். அஞ்சாவது ஈமானோட, இஹ்லாஸோட, இத்திபாவோட, இஹ்திசாபோட, அஞ்சாவது இஹ்சானோட. இஹ்சான் என்றா அன்தஅபுதல்லாஹ் கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நான் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு செய்கிறேன். இந்த 5 வாரத்துக்கு முதல் கண்டிஷன் என்ன? பாவங்களுக்கு தௌபா செஞ்சா இந்த 5 அல்லாஹ் நசீபாக்குவான், பாக்கியமாக தருவான். இந்த 5 விஷயம் இருக்குதே, ஈச் அண்ட் எவ்ரி டீட். நான் இப்போ பயான் செய்யக்கொள்ள இந்த 5 எனக்கிட்ட வரும். நீங்கள் பயானை கேட்கக்கொள்ள இந்த 5 விஷயம் உங்களோட வரும். டாய்லெட் போக்கல வரணும், ஜொப்புக்கு போக்கல, பஜாருக்கு ஒருத்தர் போகிறார். பஜாருக்கு நான் சும்மா இதோட முடிச்சிடுறேன். ஒருத்தர் பஜாருக்கு சம்பாதிக்க போகிறார். முதலாவது ஈமானோட, அல்லாஹ் அளந்த ரிஸ்கை தான் தருவான். நாம் போனா என்ன போகாட்டி என்ன, எப்படியும் ரிஸ்க் கிடைக்கும். ஆனால் ஏன் போகிறேன்? அல்லாஹ் போக சொல்லியிருக்கிறான், சம்பாதிக்க சொல்லியிருக்கிறான், அவ்வளோதான். ஈமானோட. இஹ்லாஸோட, அல்லாஹ்க்காக வேண்டி தான் போகிறேன். உம்மா சொன்ன சுட்டி, வாப்பா சொன்ன சுட்டி, அடே நீ சம்பாதிக்காம வீட்டில் படுத்து கொண்டிருக்கிறாய், அதுக்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்க்காக வேண்டி போகிறேன், என்ற கடமை. மூணாவது இத்திபா. ரசூலுல்லாஹ் பஜாருக்கு போகக்கூடிய நேரத்தில் என்ன துவா ஓதினாங்க? ஒரு வியாபாரி கிட்ட என்னென்ன தன்மைகள் வரணும், அந்த தன்மைகளை அந்த பஜாரில் சலாம் சொல்லக்கூடிய அமைப்பு ரசூலுல்லாஹ்வுடைய. எனவே இத்திபாவோட இஹ்திசாப் ஹதீஸில் தெளிவாகவே வருவது. யார் முறையாக சுன்னத்தான அமைப்பில் குடுக்கல் வாங்கல் செய்வாங்களோ நபிமார்களோட கியாமத்துடைய நாள் இருப்பார். அந்த நன்மையை நாடி நான் ஏன் கியாமுல் லைல் இல்லை நான் ஏன் பஜாருக்கு போறேன் என்றா ரசூலுல்லாவோட கியாமத்துடைய நாளில் எழும்புறதுக்காக வேண்டி, சுப்ஹானல்லாஹ், அதுக்காக வேண்டி பஜாருக்கு போறார். அஞ்சாவது, அவர் பஜார்ல இருக்கிறார், ஆனா என்னை அல்லாஹ் பார்க்கிறான், நான் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறேன். உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, இந்தியா பஜார்ல ஒருத்தர் லாபாய் 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 என்று ஒரு சாமனத்தை விற்கிறார். அல்லாஹுடைய திக்ரோட, அல்லாஹுடைய சிந்தனையோட அவர் சிறந்தவர். காபாவை ஒருத்தர் தவாஃப் செய்கிறார், அல்லாஹ்வை மறந்த நிலைமையில தவாஃப் செய்கிறார். மொபைல் எடுத்துக்கொண்டு இப்படிதான் தவாஃபே செய்கிறார். ரவுலுக்கு முன்னால் ரசூலுக்கு சலாம் சொல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூல், அஸ்ஸலாமு அலைக்கும், ஒரு அதபு இல்லாத முறையில் தவாஃப் செய்கிறார், மறந்த நிலைமையில. இந்தியா பஜார்ல வியாபாரம் செய்கிறார் அல்லாஹுடைய திக்ரோட. இவர் சிறந்தவர் அவரை விட, தவாஃப் செய்கிறவரை விட. எனவே அதுதான் சாலிம் ஹத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பஜார்ல இருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அதான் சத்தம் கேட்டோடனே இதா மா தஆ தாஈக்கும் குன்தும் முஸ்ரிஅன் முஜீபன் லிமௌலா ஜல்ல லைஸ லஹு மிஸ்லு உஜீபு இதா தஆனி பிஸம்இன் வ தாஅத்தின் வ பி நஷ்வத்துன் லப்பைக யா மன் லஹுல் ஃபضலு ஃபஹக்கிக்கும் மா லுذலி கைரு ذிக்ரிக்கும் வ ذிக்ரு சிவாக்கும் ஃபீ ஃபமி கத் லா யஹ்லு மதா யஜ்மஉல் அய்யாமு பைனி வ பைனக்கும் வ யஃப்ரஹு முஷ்தாகுன் இதா ஜமஅ ஷமலு. பாங்கு சத்தம் கேட்டோடனே பதில சொல்லியாச்சு, கவிதைகளை படிச்சு கொண்டு பள்ளிக்கு போறார். ஏன்? என்னுடைய இறைவன் அவன் என்னை அழைக்கக்கூடிய நேரத்தில் நான் லப்பைக், இதோ வந்துட்டேன் யா அல்லாஹ், நான் போவேன். ஃபஹக்கிக்கும், யா அல்லாஹ் உன்னுடைய ஹக்கின் மீது ஆணையாக, எனக்கு இந்த பஜார்ல லாபாய் லாபாய் என்று செல்றதுல இன்பம் இல்லை யா அல்லாஹ், எனக்கு இன்பம் உண்ட திக்ர்ல தான் யா அல்லாஹ், உண்ட திக்ர்ல தான் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னைய பார்க்காம சுஜூத் செய்கிறேன், உன்னைய பார்க்காம ருக்கு செய்கிறேன், உன்னைய பார்க்காம தவாஃப் செய்கிறேன், உன்னைய பார்க்காம குர்ஆன் ஓதுறேன், உன்னைய பார்க்குற நாள் அந்த கியாமத் எப்போ வரும் யா அல்லாஹ், உன்னைய என்ற லவர் நீதான். இது யார்? பஜார்ல உள்ளவர். எனவே ஈமானோட, இஹ்லாஸோட, இத்திபாவோட, இஹ்திசாபோட, இஹ்சான், அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோட அவர் வியாபாரம் செய்கிறார்.
கியாமத்துடைய நாள் சொர்க்கத்தில் நபிமார்களோடு இருப்பாங்க. எனவே தொழுகையில் மட்டுமல்ல பக்குவம், தொழுகையில் மட்டுமல்ல கன்சன்ட்ரேஷன், பஜாரில் இருக்கக்கூடிய நேரத்தில், இந்த மஜ்லிஸில் இருக்கக்கூடிய நேரத்தில், பெட்ரூமில் தனியாக மனைவியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கன்சன்ட்ரேஷன் வரதானோ. அதுக்காக வேண்டிதான் ரமதான் அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த காட் கான்ஷியஸ்னஸை எங்களுக்கு உண்டாக்க. பசி அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது. ஒருத்தன் நோன்பா இல்லையான்றது உலகத்தில் யாருக்குமே தெரியாது, அவனுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். சரிதானே? களவுல திண்டா யாருக்கு தான் தெரியும்? யாருக்கும் தெரியா. வாப்பக்கு தெரியுமா? தெரியா. பொண்டாட்டிக்கு தெரியுமா? தெரியா. அவர் தண்ணியை குடிச்சு கொண்டும் இருக்கிறார். மற்றவங்களை மாதிரி வைத்து இஃப்தாரில் ஃபஸ்ட்டுக்கே உட்காந்து ரொம்ப கஷ்டமாக நோன்பு துறக்கிற மாதிரி நடிக்கிறார். யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கும் அடியானுக்கும் மட்டும்தான் தெரியும். எனவே இந்த காட் கான்ஷியஸ்னஸ் வாரத்துக்கு நான் இவ்வளோ நேரம் பேசினதுல சுருக்கம், அல்லாஹ்வோட ரகசிய தொடர்பு வைக்கிறதுக்கு ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இதை ஒன்றுமே அடையாம வெறும் பசியில இருந்து நோன்பை திறந்துட்டு போறாரு வாராரு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த வார்த்தையை தவறாக நினைக்க வேணாம். ஆப்ரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெட். ரமலான் நோன்பு பிடிச்சிங்களா? அது நான் நோன்பு எல்லாம் 30 பிடிச்சிங்களா? 30 பிடிச்சேன். ஆப்ரேஷன் சக்சஸ், ஆனால் பேஷண்ட் டெட். ஏன்? அல்லாஹ் எதிர்பார்த்த தக்குவாதாரியாக மாறினீங்களா? இல்லை, அப்போ பேஷண்ட் டெட் தான். ஆப்ரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெட். எனவே அந்த நிலைமைக்கு ஏண்ட ரமதான் உங்களோட ரமதான் ஆகக்கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரையான் என்ற அந்த சொர்க்கத்துக்கு போகிறதாக இருந்தால் ஆப்ரேஷனும் சக்ஸஸ் ஆகணும். பேஷண்ட் டெட் இல்லை. மாஷா அல்லாஹ், பேஷனும் முத்தகியாக, ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே அவர் தக்குவாதாரியாக ஆகிட்டாரா? பேஷன் சக்சஸ். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எதிர்பார்த்த அந்த முத்தகியாக மாறிட்டார் என்றா ஆப்ரேஷனும் சக்சஸ், பேஷனும் சக்சஸ் தான். எனவே அந்த அமைப்பில் தான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான மாதத்தை தந்திருக்கிறான். எந்த விஷயங்களை பேசினோமோ இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.